காசியில் விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் அன்னபூரணி, கொஞ்சம் தள்ளி ஒரு 7-8 சந்துகளை ஒழுங்கா கண்டுபிடிச்சு போனா விசாலாட்சி கோயில். ஆமாம், விசாலாட்சிக்கும் அன்னபூரணிக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம வீட்டு அம்மா வீட்டு நிர்வாகம் பூரா பார்த்துக்கிறான். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்திருப்போம், அந்த அம்மா அவளது வேலையும் அது பார்த்துக்கும். அப்போ அவளுக்கு விசாலாட்சின்னு பேர். வந்திருங்க அத்தனை பேருக்கும் அன்னதானம் குறைவில்லாம பண்ணும், சோறு வடிச்சு போடும். அப்போ அவளுக்கு அன்னபூரணின்னு பேர். நிர்வாகம் பண்ற பொழுது விசாலாட்சி, எல்லாருக்கும் சோறு போடுற போது அன்னபூரணி. அம்மா, சோறு முக்கியமா எல்லாரையும் பார்த்துக்கிறது முக்கியமா? சோறு தான்மா முக்கியம், வாழ முடியாது இல்ல. நல்லா இருக்க. தமிழ்ல சோறுன்னு அர்த்தம் தெரியுமா? என்ன? மோட்சம். சும்மா நீங்க சாப்பிடுற ரைஸ் இல்ல, மோட்சம். பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம், திருவாசகம். மோட்சம், சோறுன்னா மோட்சம். கடவுள் சோறு கொடுப்பாருன்னா மோட்சம் கொடுப்பாருன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த பெருமை. அன்னபூரணி யாரு? எல்லாருக்கும் சோறு போடுறவ. சிவபெருமானுக்கே சோறு போடுறவா வர. அவரே ஒரு தட்டை தூக்கிட்டு போய் நிற்பாரு. அம்பாள் சோறு போடுவா. அங்க கோயில் அமைப்பே அப்படித்தான். விசாலாட்சி கொஞ்சம் தனியா உள்ள உட்கார்ந்து உள்நாட்டு நிர்வாகம் எல்லாம் பார்த்துக்குவான். பகவான் ராமகிருஷ்ணர் 1836 பிறந்தார். 1886 மறைந்தார். மொத்தம் 50 வருஷ வாழ்க்கை. இதுல 4 ஊருக்கு போயிருப்பாரே தவிர வேற ஊருக்கு போனதே கிடையாது. அவர் பிறந்த ஊர் கமர்புகூர், மாமியார் வீட்டு ஊர் ஜெயராம்பாடி, சாரதையம்மா பிறந்த ஊர். அவர் வாழ்ந்தது தட்சிணேஸ்வரம். கிருஷ்ணனை அனுபவிக்க அவர் போனது பிருந்தாவனம். சிவபெருமானை பார்ப்பதற்கு அவர் போனது காசி. வேற எந்த ஊருக்கும் பகவான் ராமகிருஷ்ணர் போகவில்லை. ராமகிருஷ்ணனுடைய அப்பா ராமேஸ்வரத்துக்கு வந்தார். சாரதாமணி தேவியார் ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க. பகவான் ராமகிருஷ்ணர் எங்கேயும் போகல, காசிக்கு போனார். யாரோட போனார்? அவர் எந்த கோயில்ல பூசாரியா இருக்காரோ அந்த கோயில்ல தலைவர் மதுர் பாபுன்னு பேரு. ஜமீன்தாருடைய மாப்பிள்ளை. மாமனார் விட்டு கோயிலை நிர்வாகம் பண்றார். மதுர் பாபு கூட்டிட்டு போறார். யார? ராமகிருஷ்ணரை. ராமகிருஷ்ணருக்கு ஒரு 40 வயசு இருக்கும் அப்போ, அவ்வளவுதான். காசிக்கு கூட்டிக்கிட்டு போறார். அந்த காலம் கங்கையை தாண்டியாச்சு. கங்கையை தாண்டி உள்ள போனாத்தான் காசி. வாரணா அசி அப்படின்னு 2 ஆறுகள் ஓடும். 2 ஆத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால வாரணை அசி வாரணாசின்னு பேரு. வாரணாசி அப்படி சொல்லுவார்கள். அதை வாரணாசி தான் உண்மையான பேரு. நம்ம வாரணாசின்னு அதை மாத்திவிட்டோம். அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் கைலாச காட்சி பார்க்க போன பொழுது வாரணாசிக்கு போயிருக்கார் அப்படின்னு சேக்கிழார் சொல்லுகிறார். ஆனா அங்க பாடின பாட்டு நமக்கு கிடைக்கல. சரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்கிருந்து வர்றார். வந்த உடனே இந்த மதுர் பாபு ஜமீன்தார் மாப்பிள்ளை அவர்கிட்ட ஒன்று கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? மதுர் பாபு, எனக்கு ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடுங்கோ. என்ன கேட்குறீங்க? சைக்கிள் ரிக்ஷாவா? ஆமா, நம்ம இங்க ஒரு 5-6 நாள் தங்க போறோம். அந்த 5-6 நாளும் என் கூடவே ஒரு சைக்கிள் ரிக்ஷா இருக்கணும். அந்த ஊர்ல சைக்கிள் ரிக்ஷா இன்னும் இருக்கு. நம்ம சாஞ்சமுன்னா விழுந்துருவோம். அப்படி சைக்கிள் ரிக்ஷா. அதுல உட்கார்றதுக்கும் திறமை வேணும். இல்லைன்னா ஒன்னா முன்னுக்கு சாயணும், இல்லாட்டி பின்னுக்கு அப்படியே விட்டுருவாங்க. ஆள் இழுக்கிற ரிக்ஷாவும் இன்னும் இருக்குங்க, கை ரிக்ஷா. சைக்கிள் ரிக்ஷா வேணும். எதுக்கு? இல்லை வேணும், சொல்லுங்க. நான் காசியில ஒரு நாளைக்கு ஒரு 4 முறையாவது சிறுநீர் கழிக்கணும். காசியை பார்க்கிறேன், எங்க பார்த்தாலும் சிவலிங்கமா தெரியுது. நான் எப்படி இங்க சிறுநீர் கழிப்பேன்?
அதனால கங்கையை தாண்டி அக்கறையில போய் நான் சிறுநீர் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 4 முறை, அதுக்கு எனக்கு ரிக்ஷா வேணும். ஒரு 4 முறை போறதுக்கு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணி கொடு. புரியுதாம்மா? காசியில மண்ணு கிடையாதான், எங்க பார்த்தாலும் சிவலிங்கம். பகவான் ராமகிருஷ்ணர் பேசுகிறார், நீ காசியை நம்ம அசுத்தமாக்கி விட்டோம். நல்ல வேளை நம்ம பிரதமர் நரேந்திர மோடி காசிக்கு அவ்வளவு செய்து 70,000 பேர் நிற்கிறாப்புல பெரிய கோயிலாக அதை கட்டி ரொம்ப சுத்தமாக வைத்திருக்கிறார். காசி கங்கையில வழுக்கல் முந்தி அப்படி இருக்கும். கங்கையில காலை வச்ச விறுவிறுவிறுன்னு நடு கங்கைக்கு போயிடலாம், வர முடியாது. இப்ப அதெல்லாம் கிடையாது. தினம் ஒரு ஆள் நின்று படித்துறையெல்லாம் தேய்க்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். பிரதமருக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்கள். அவர் இல்லைன்னா இன்னைக்கு அந்த காரியம் ஆகியிருக்காது. காசி விமான நிலையத்தில் இருந்து காசி கோயிலுக்குள்ள போறதுக்கு 22 கிலோமீட்டர். இடுப்பு ஒடிஞ்சிரும். அப்போ போன உடனே இடுப்பை கலட்டி காயப்படணும். அப்படி ஒரு காலம். அவளது மேடு பள்ளம் சந்து பொந்து. இன்னைக்கு 21 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் அருமையான ரோடு போட்டு விட்டார். சும்மா அற்புதமா போகலாம். 2 கிலோமீட்டர் ஊருக்குள்ள அப்படி வளைஞ்சு வளைஞ்சுதான் போகணும். அது மட்டும் போனா காசி விஸ்வநாதரை அற்புதமாக பார்க்கலாம். சரி, பகவான் ராமகிருஷ்ணர் என்ன கேட்டார்? சைக்கிள் ரிக்ஷா கொடு. கொடுத்தாரா இல்லையாங்கிறது கதையில இல்லை, புத்தகத்தில். ஆனா கேட்டது உண்மை. சரி, போட்ல கூட்டிக்கிட்டு போறார் மதுர் பாபு. யாரை கூட்டிக்கிட்டு போறார்? ராமகிருஷ்ணரன். காசி போயிருக்கீங்களா இல்லையா? கங்கையில எத்தனை குளிக்கிற இடம்? அடே அப்பா, பரவாயில்லையே, 64. வெரி குட். ஆமாம்மா, 64 காட். அதுக்கு என்ன பேரு? காட்னு பேரு. அகல்யாபாய் காட், தசா அஸ்வமேத காட், நாரதா காட், முன்ஷி காட், 64 காட். காட்டுனா குளிக்கிற இடம், படித்துறை. நாரதா காட்டுன்னு ஒண்ணு, ஒருத்தன் கூட குளிக்க போக மாட்டேன். ஏண்டான்னு கேட்டா, நாரதா காட்டுல குளிச்சா வீட்டுல கலகம் வந்துடும். எரும மாடுதான் அங்க குளிக்கும், மனுஷன் குளிக்கிறது இல்லை. அகல்யாபாய் காட் ரொம்ப பேரு குளிப்பாங்க. தசா அஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகம் பண்ணின இடம், ரொம்ப பேர் குளிப்பாங்க. மணிகர்ணிகா காட், இருக்கிறவங்களும் குளிப்பாங்க, போய் சேர்ந்தவங்களும் குளிப்பாங்க, எல்லாம் குளிப்பாங்க. இந்த பக்கம் ஹரிச்சந்திரா காட், எல்லாம். சரி, எத்தனை காட்டு சொன்னீங்க? 64. போட்ல உட்கார்ந்துட்டார் ராமகிருஷ்ணர். இப்படி பார்த்துக்கிட்டே வரார். ஒவ்வொரு காட்டா வந்தாச்சு. மணிகர்ணிகா காட் நிமிந்து பார்க்கிறார். 7-8 எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 10-12 அங்கிட்டு படுத்து கிடக்கு கியூவில், அடுத்தாப்பத எரிகிறதுக்கு. 2 எரிஞ்சதை அப்படி ஆத்துல போட்டுட்டாங்க. எல்லாம் ஆத்துல போயிட்டு இருக்கு. பார்த்தார் இல்ல, அப்படியே நிற்கிறார். எந்திரிச்சார். வலது கை மேலே போனுச்சு, இடது கை கீழே போனுச்சு. இப்படின்னார். ஒரு 5 நிமிஷம் சமாதி ஆயிட்டார். சமாதி என்ன தெரியுமாமா? கோமா ஸ்டேஜ்ங்கிறீங்களா இல்லையா? நீங்க மூச்சு ஓடும், வேற எந்த உணர்வும் இருக்காது. அப்படியே ஆச்சரியம். போட்டுக்காரன் பயந்துட்டான், மதுர் பாபு பயந்துட்டார். 2 பேரும் சேர்ந்து இவர் அப்படியே தாங்கி போட்டை கொண்டாந்து கரையில நிறுத்தி இவரை இறக்கி கங்கை கரையில இவரை படுக்க வச்சு நல்லா இவருக்கு விசிறி விட்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய காதுல மந்திரம் சொல்லி 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் முழிக்கிறார். சமாதிக்கு போனா முழிக்க முடியாது. நம்மெல்லாம் சமாதிக்கு போனா அவ்வளவுதான், சமாதி தான். அவர் திரும்ப வருவார். ஏன்? அது அவதாரம், அது பிறவி இல்லை. எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் செய்தானோ அவன் ராமகிருஷ்ணராக அவதாரம் செய்தான். அதனால அது அவதாரம். சமாதியாவ திரும்ப வருவார். விவேகானந்தரால எல்லாம் முடியாது. சமாதியான அமிர்தம் முடிஞ்சு போச்சு. இவர் சமாதியானவர் முழிச்சாரா? மதுர் பாபு கேட்கிறார், அம்மா எதனால சமாதியானீர்கள்? இப்ப ராமகிருஷ்ணர் சொல்கிறார்,
மணிகர்ணிகா காட்டுக்கு போனா அங்க சிவப்பா ஒருத்தர் நிற்கிறார். ஜடாதாரி, பெரிய ஜடை, செக்கச்செவேல்னு திருமேனி நிற்கிறார். ஆன்மாக்கள் ஆவிகள் அப்படியே போக எல்லாத்துக்கும் காதுல ராம் 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 மந்திரம் சொல்றார். அந்த ஆவிகள் மேலே போகின்றன. பக்கத்திலே விசாலாட்சி நின்று கொண்டு முந்தானையால் விசிறுகிறாள். சேலம் முந்தான விசிறுகிறாள். அந்த ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு போகின்றன. ரெண்டையும் பார்த்தேன், விசாலாட்சியை பார்த்தேன், சிவபெருமான பார்த்தேன், அவ்வளவுதான் சமாதி ஆயிட்டேன். எழுதுறது யாரு? பகவான் ராமகிருஷ்ணர், விவேகானந்தருடைய குருநாதர், இந்திய நாட்டினுடைய ஞானத்துக்கு எடுத்துக்காட்டாய் திகழக்கூடிய பரமஞானி. புரியுதா? அதுக்காகத்தான் காசியில போய் சாகணுங்கிறது. ஆமாங்க, பொய் இல்ல. யார் எழுதுறா? ராமகிருஷ்ணர் எழுதுறாரு, பொய் எழுத மாட்டார். அப்படிப்பட்ட ஞானி காசிகளை இறந்தால் அங்கே யமதர்மராஜாவுக்கு வேலை கிடையாது, பைரவருக்குத்தான் வேலை. பைரவர்னா யாரு? சிவபெருமான் தான் பைரவர். அப்புறம் என்ன? பைரவருக்குத்தான் எல்லாம் காசியில. அந்த இப்ப புரியுதா? விசாலாட்சி என்ன செய்கிறாள்? முந்தானையால் ஏன் விசிறா? இந்த ஆன்மாவினுடைய பாவங்கள் தொலையட்டும். விசாலாட்சி பார்வப்பட்டா பாவம் போகுமா போகாதா? தனந்தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும், தெய்வ வடிவந்தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? ரோட்ல போறவனுக்கா? இல்ல, அன்பர் என்பவர்க்கே. எது? கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அவ பார்வைப்பட்டுருச்சா இந்த ஆன்மாக்கள் சுத்தமாகின்றன. பகவான் ராமகிருஷ்ணர் கண்ணீர் விடுகிறார். இந்த காசிக்கு வந்தா விசாலாட்சியை பார்க்கலாமே. காசியில எல்லாமா இருப்பவள் விசாலாட்சி. அங்க ஒரு சாமி இருந்தார். நான் ஒரு 10 கதை வச்சிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். 10 கதை எப்ப முடியுதோ அல்லது 9 மணி எப்ப வருதோ அப்போ கதையை நிறுத்திடுவோம். சரிதானா? காசியில ஒரு சாமி இருந்தார். நம்ம மதுரையில குழந்தையானந்த சுவாமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? அரசரடியில ஒரு கோயில் இருக்கே, குழந்தையானந்த சுவாமி. இந்த பாருங்க, கையில குங்குமத்தை எடுப்பாராம், அம்பாள் பேரை சொல்லி அப்படி வீசுவாராம், ஸ்ரீ சக்கரமா மாறிடுமா. வீசுன குங்குமம் ஸ்ரீ சக்கரமாகிவிடும். அப்படி ஸ்ரீ சக்கரமானதை கல்லுல வடிச்சு இன்னைக்கும் அரசர் அடியில, மதுரை அரசர் அடியில குழந்தையானந்த சுவாமிகள் அதிஷ்டானத்துல வச்சிருக்காங்க. இந்த குழந்தையானந்த சுவாமிகள் கிட்டத்தட்ட 400 வருஷம் வாழ்ந்தவர். ஆமாங்க, திடீர்னு ஒரு சமாதியில உட்காருவார். எல்லாம் சமாதியை மூடிட்டு கும்பிடுவாங்க. 21ஆம் தேதி சமாதியை உடைச்சுக்கிட்டு எந்திரிச்சிடுவார். எங்க போனாரு தெரியாது, வேற ஊருக்கு போயிடுவார். திருநெல்வேலியில ஒரு சமாதி, திருவண்ணாமலையில ஒரு சமாதி, காசியில ஒரு சமாதி, அங்கங்கே சமாதி. யாருக்கு? குழந்தையானந்த சுவாமி. இவரு காசிக்கு போனார். நமக்கு இப்ப காசி தானே முக்கியம். குழந்தையானந்த சுவாமி அங்க உள்ள சுவாமியை பார்த்திருக்கீங்களா? திரைலிங்க சுவாமிகள்னு பேரு. என்ன பேரு? திரைலிங்க சுவாமிகள். வயிறு இப்படி இருக்கும், எப்ப வேணாலும் பிரசவமாகலாம். அந்த மாதிரி வயிறு பெருசா இருக்கும். வாயிலேந்து அப்படியே எச்சில் வடியும். கண்ணு பிரகாசமா இருக்கும். என்ன சார் பார்த்த மாதிரி சொல்றீங்க? அங்கே இவருக்கு சமாதி வச்சிருக்கான். அப்படியே ஒரு உருவச்சிலை. நம்மள்கிட்ட பேசுற மாதிரி இருப்பார். எங்கன்னு சொல்றேன், காசியில கங்கை கரையில நடந்து போறீங்களா, 64 காட்டு இருக்கா. ஒரு குறிப்பிட்ட காட்டு, அதுக்கு பக்கத்துல போனா பஞ்சகங்கா காட்டுன்னு போர்டு போட்டிருப்பேன். எத்தனை கங்கை? 5 கங்கை சேர்ற இடமா. கங்கையிலேயே 5 நதி சேருதான். பஞ்சகங்கா காட். பஞ்சகங்கா காட்டுல போட்டை விட்டு இறங்கி படி ஏறணும். எத்தனை படி? 100 படி ஏறணும். முழங்கால் உங்கள்கிட்ட இருந்தா அதிர்ஷ்டம். எனக்கு தெரியாது, நான் ஏறுறேம்மா. 100 படி ஏறணும். மேல போனா குழந்தையானந்த சுவாமிகள் அதிஷ்டானம். கீழே பள்ளம்
பள்ளத்துல சாமி அங்கதான் அவரை சமாதி வச்சாங்க. கம்பீரமா நம்மளை பார்ப்பார். அப்படி இடம் இருங்க. இந்த சுவாமி என்ன பேர் சொன்னேன்? திரைலிங்க சுவாமிகள். மறக்கப்படாது, திரைலிங்க சுவாமிகள். இந்த கங்கையில மல்லாக்கப்படுத்து நீந்து வரான். அவருக்கு பிடிச்சது அங்க ஹனுமான் காட்டுன்னு ஒரு பகுதி, ஹனுமான் பேர்ல. ஹனுமான் காட்டுக்கு பக்கத்துல சங்கர மடம். சங்கராச்சாரிய சுவாமிகள் அந்த காலத்தில் தங்கி இருந்ததாக சொல்கிறார்கள். சங்கர மடம். சங்கர மடத்துக்கு பக்கத்தில் ஒரு பாட்டி. அவளுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும். பின்ன 20 வயசா பாட்டிம்மா? 80 வயசு. நிம்மதியா அங்கே இருக்கிறான். பையன் மெட்ராஸில் வக்கீல். பாட்டி நிம்மதியா அங்கே இருக்கு. சண்டையெல்லாம் கிடையாது. காசியில போய் சாகணும் அப்படின்ட்டு அங்க போயிடுச்சு. 80 வயசு. பாட்டிக்கு ஒரு அசிஸ்டன்ட் தோழி. அவளுக்கு ஒரு 75 வயசு. ஒரு நாள் இந்த பாட்டி அந்த தோழிகிட்ட சொல்லு, இந்த பாரு, நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன். என்ன தப்பு? இந்த பையன் வயிற்றுல இருக்கிற போது அந்த பையனுக்கு பேரம் பிறந்துட்டான். இப்போ இந்த பையன் வயிற்றுல இருக்கிற போது எல்லாரும் என்ன பயமுறுத்தினாங்க. நான் அப்போ ஒன்று நேர்ந்துக்கிட்டேன். இந்த குழந்தை ஒழுங்கா பிறந்துட்டா 1000 பிராமணாளுக்கு சோறு போடுறேன் அப்படின்னு நேர்ந்துக்கிட்டேன். பையன் பிறந்தானா அது மறந்து போச்சு. இது எப்படி இருக்கு? இது அந்த மனுஷன் பண்ற அயோக்கியத்தனம். புரியுதா உங்களுக்கு? எங்க ஊர்ல ஒரு செட்டியாருங்க, மாமிசம் சாப்பிடுறவரு, நல்ல மீன் வாங்கினாரு. அது தலையெழுத்து இவ்வளவு பெரிய முள்ளு, அது தொண்டையில மாட்டிக்கிச்சு. கோடீஸ்வரன் ஆங்கிறாரு, பேச வல்ல, ஒன்றும் இல்ல, சாக போறாருங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் நிக்கிறான், அலறான். இந்த முள்ளை யாராவது எடுத்து விட்டா தப்பிக்கலாம். மூச்சை முட்டுது. எவனாவது இந்த முள்ளை எடுத்து விட்டா என் சொத்துல பாதியை கொடுப்பேன். அப்ப கூட கஞ்சத்தனம் மீறிய வச்சிருப்பாரான். அடுத்த பிறவியில வந்து அனுபவிக்க போறாரு, பாதியை கொடுப்பேன்ட்டார். எல்லாரும் போனாங்க. ஒரு டாக்டர் வந்தாரு, பார்த்தாரு, ஒரு சாமனத்தை எடுத்தாரு, வாயை திறக்க சொன்னாரு, கப்புன்னு பிடிச்சு எடுத்து விட்டாரு. அப்பா அப்பா தப்பிச்சுட்டேன். டாக்டர், உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும்? சொத்துல பாதி இல்ல கொடுக்கணும். 200 ரூபா. இதுக்கு 200 ரூபாயா? புரியுதா? மாட்டிக்கிட்ட போது சொத்துல பாதி தர்றேன், எடுத்த உடனே 200 ரூபாயா? இதான் மனுஷ இயல்பு. இந்த பாட்டி என்ன சொன்னா? மறந்துட்டேன், 1000 பேருக்கு சாப்பாடு போடல, வயசு 80 ஆச்சு. இந்த பாரு, ஒண்ணு செய். என்ன? ஒரு ஞானிக்கு சோறு போட்டா 1000 பேருக்கு சோறு போட்ட புண்ணியம்னு திருமந்திரத்தில் சொல்லி இருக்கு. அம்மா தெரியுமா உங்களுக்கெல்லாம்? அகரம் 1000 அந்தணர்க்கு இலன். 1000 ரூபாய் பிராமணருக்கு கொடுத்தால் வரக்கூடிய நன்மையை விட சிகரம் 1000 செய்து முடிக்கிலன். 1000 கோயில் கும்பாபிஷேகம் பண்றதை விட பகரும் ஞானி பகல் உன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. ஒரு ஞானிக்கு மத்தியான வீட்டில் கூப்பிட்டு சோறு போட்டா அவ்வளவு புண்ணியம். இதை விட 1000 அந்தணருக்கு கொடுப்பதை விட, 1000 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுவதை விட ஒரு ஞானிக்கு சோறு போடணும். இந்த பாரு, நம்ம ஊர்ல ஒரு சாமி இருக்காரு, திரைலிங்க சுவாமி என்ன பேரு. கங்கையில படுத்து மல்லாக்க நீந்துவாரு. அவருக்கு சோறு போடு, உனக்கு சரியா போயிடும். 80 வயசு பாட்டி அங்க போகுது. அவரு கம்பீரமா நீந்துகிட்டு இருக்காரு. சாமி வந்துட்டார். என்ன? நாளைக்கு மத்தியானம் நம்ம சங்கரமணத்தில் நம்ம இடத்துக்கு சாப்பிட வரணும். வர்றேன். சித்தர். முடிஞ்சு போச்சு. மறுநாளைக்கு பாட்டி நல்ல சமையல் பண்ணுச்சு, வஞ்சகம் இல்லாம. 80 வயசுல குனிஞ்சு நிமிந்தவல்ல தெரியும், எல்லாம் பண்ணிருச்சு. அதுவே சமையலுங்க. சமயக்காரனை விட்டு சமைக்க சொல்லல, சாமி சாப்பிட போறார், தானே சமையல் எல்லாம் பண்ணிடுச்சு. இடுப்பு ஒரு மாதிரி இருக்கு. சாமி வந்து தரையில உட்கார்ந்துட்டார். அந்த காலத்துல என்ன டேபிள் சேரா? தரையில உட்கார்ந்து காலை சப்பனம் போட்டு சாப்பிட்டா 100 வருஷம் வாழலாம்.
நம்ம முட்டாத்தனமா இப்படியே உட்கார்ந்து பழகி முழங்கால கெடுத்து விட்டு இதுல உட்கார்ந்து சாப்பிடுறோம். காலை மடக்கி வைத்த அமுக்கி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சாமி அந்த வயசுலையும் அப்படித்தான் சாப்பிடுவார். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 120 வயசு இருக்கும். குழந்தை ஆனந்த சுவாமி மாதிரி அவர் தானே. அங்கே பேரு திரைலிங்க சுவாமி. வயிறு பொழுது பெருசா வந்து தரையில சப்பளம் போட்டு உட்கார்ந்துட்டார். பாட்டியம்மா பரிமாறினுச்சு. சாமி நல்லா சாப்பிட்டார். நீங்க அன்போட பரிமாறினா சாமி நல்லா சாப்பிடுவார். நீங்க வந்து உட்கார்ந்துட்டாரு பாரு, வேற வம்பே பெரிய தொல்லையா போச்சு, சாப்பிட மாட்டார். பாட்டி அன்போட பரிமாறினான், சாப்பிட்டார், நல்லா சாப்பிட்டார், முடிஞ்சது. இப்படி ஒரு மாதிரி சிரிச்சார். பாட்டி ஒன்னும் கண்டுகளை, என்னமோ சிரிக்கிறாரு. எந்திரிச்சு போனாரா, கங்கையில விழுந்தாரா, அப்படியே மல்லாக்க நீந்த ஆரம்பிச்சிட்டார். பாட்டி என்ன பண்ணுச்சு, எச்சி இலையை எடுத்தது. ஞானிகள் சாப்பிட்ட எச்சி இலைய வெளியில போடக்கூடாது, அத நாய்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நாய்க்கு அடுத்த ஜென்மம் பிறவி வராது. ஞானி புரியுதா? பட்டினத்தார் எச்சிய சாப்பிட்ட ஒரு பொண்ணு, ஒரு நாய் பெண்ணா வந்த பொழுது பத்திரகிரியார் கேட்டார், சுவாமி உங்க எச்சில சாப்பிட்ட நாய்க்கும் பிறவி வரலாமா? அது மாதிரி வெளியே போடப்படாது. அப்ப என்ன செய்யணும்? குழிய தோண்டி புதைச்சப்படணும். சரி, குழிய தோண்டினா, வயசு 80, மறக்காதீங்க. குழிய தோண்டினா, உள்ள போட்டா, புதைச்சிட்டா. அப்பா மூச்சு வாங்குது. வந்து பார்த்தா இன்னொரு எச்சி அதை கிடக்கு. என்னடா இப்பத்தானே எடுத்தேன், எனக்கு என்ன புத்தி மாறாட்டமா, நினப்பு இல்லையா, வயசாகி போச்சா? அதை கொண்டே புதைச்சிட்டு வந்தா 3வது இலை கிடக்கு. இது என்னமோ தெரியல. 4, 5, 6 முடியாது முடியாது. தோழியை கூப்பிட்டா, அந்த அம்மா வந்தது. என்ன இந்த பாரி முளைச்சுக்கிட்டே இருக்கு இலை. சாமி காலில் போய் விழு. சாமிகிட்ட வந்தா கங்கையில நீந்து, என்ன எச்சி இலை முளைக்குதா? இது எப்படி இருக்கு? பாட்டி, ஐயா எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் வயசானவ, எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க தான் கருணை காட்டணும். 1000 பேருக்கு அன்னதானம் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இல்ல? ஆமா, அது அப்ப சொல்லிக்கிட்டேன். 1000 எச்சி இலையாவது எடுக்க வேண்டாம்? உன்னை என்ன 1000 பேருக்கு சோறு வடிச்சா போட சொன்னேன்? எச்சி இலை முடியும்ல? முடியலையே, வயசு 80. சரி, இனிமே முடிஞ்சதை பிரார்த்தனை பண்ணிக்கோ. சும்மா இஷ்டத்துக்கு பிரார்த்தனை பண்ணாது. போ. வந்து பார்த்தா எச்சியரை எடுத்தா சரியா போச்சு. எந்த ஊரு? காசி. மறக்காதீங்க, காசியை பத்தி அவ்வளவு செய்திகள் இருக்கு. நம்ம மகாகவி பாரதியார், நம்ம எட்டயபுரம், இங்க இருந்து பக்கம், என்னம்மா பக்கம் தானே, எட்டயபுரம். பாரதியார் மனைவி பேரு தெரியுமா? சொல்லுங்க. செல்லம்மாள். வெரி குட். பாரதியாருக்கு எத்தனை பிள்ளைங்க? அதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? 2 பெண் குழந்தை, அவ்வளவுதான். செல்லம்மாள் கல்யாணம் ஆச்சு. பொண்டாட்டியை இங்கே விட்டு விட்டு இவர் காசிக்கு போயிட்டாரு. 1902 ஒட்டி காசிக்கு போயிட்டார். காசியிலே இவர் சித்தப்பா, அம்மாவுடைய தங்கச்சி புருஷன். அங்க போய் தங்கி இருந்து ஒரு அத்தைன்னு கூப்பிடுறது, எல்லாரும் அங்க இருந்து ஹிந்தி படிச்சுக்கிட்டார். பாரதியார் கம்பீரமா இருக்கார். அங்க இருந்து ஒரு நாள் காசியிலிருந்து பக்கத்துல கல்கத்தாவுக்கு வர்றார். எதிர்த்தாப்புல ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள், அதாவது வெள்ளக்கார பொண்ணும் கம்பீரமா வருது. இவரை பார்த்தது. இவர் மீசை முண்டாசு எல்லாம். அவருக்கு என்ன வயசு இருக்குங்கிறீங்க? ஒரு 20 வயசு இருக்கும் பாரதியாருக்கு, அவ்வளவுதான். அப்படியே வர்றார். அந்த அம்மாவா, அது ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு 25 வயசு கூட இருக்காது. இவரோட கொஞ்சம் மூப்பா இருக்கும், அவ்வளவுதான். அப்படி பார்த்து, நீ யாரு? இந்த பொண்ணு கேட்குது. நான் சுப்பிரமணிய பாரதியார். எங்க இருந்து வர்ற? தமிழ்நாட்டில இருந்து வர்றேன்.
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உன் பொண்டாட்டியை விட்டுட்டு நீ மட்டும் வர்ற ஏன்? அந்த பொண்ணு கேட்குது, லண்டன் பொண்ணு. இப்படி பார்க்கிறார். எங்க ஜாதியில பெண்களை வெளிநாட்டுக்கெல்லாம் வெளி ஊருக்கே கூட்டிகிட்டு போக மாட்டான், வீட்டுக்குள்ள தான் வச்சிருப்பான். அட முட்டாளே, பாரதியாருக்கு கொடுத்த பட்டம். பெண்ணை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி விட்டியா? அதனாலதான் நீங்கள் நாட்டில் அடிமையாகி விட்டீர்கள். பொண்ணை வீட்டில் அடிமையாக்கின பாவம், நீங்கள் நாட்டில் அடிமையாகி விட்டீர்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் வீட்டில் அடிமை, பிள்ளை நாட்டில் அடிமை. அந்த பொண்ணு சொல்லுதுமா, மார்கரெட் அவ பேரு. அவ பேர் என்ன? மார்கரெட். அவ யார் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சுவாமி விவேகானந்தருடைய பேச்சை கேட்டு லண்டன்ல இருந்து வந்து நம்ம பக்கத்தை சேர்ந்து நம்ம ஆளா மாறி விவேகானந்தருடைய சிஷ்யையாகி தன் பெயரை நிவேதிதா என்று மாற்றிக்கொண்டவள் சிஸ்டர் நிவேதிதா. நிவேதனம்னா என்னமா அர்த்தம்? சாமிக்கு நைவேத்தியம். நான் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள், அதான் நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா. பாரதியாருக்கு கைகால் அடிப்போச்சு. ஆமா, பொண்டாட்டியை விட்டு தப்புத்தானே. என்னைக்கு பெண்களுடைய அடிமை நிலை மாறுகிறதோ அன்றைக்குத்தான் ஆண்களுடைய உங்களுடைய அடிமை நிலை மாறும். அன்னைக்குத்தான் நாடு சுதந்திரம் அடையும். போ. அப்புறம்தாங்க பாரதியார் மாறி போய் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் மகுதை பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. யாரு? பாரதியார் அப்புறம்தான் பாட ஆரம்பிச்சார். இவரை திருத்தினது யாரு? சிஸ்டர் நிவேதிதா. எந்த ஊரு? காசி பக்கத்தில் கல்கத்தா. பாரதியார் வாழ்க்கை. இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப முக்கியமான செய்திகள். காசிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பையன், நல்ல பையன்தான், ஏதோ பெண்கள் மேல ஒரு பிரியம். ஒரு 9 வயசு பயலா இருக்கிற போதே ஆண்கள் பக்கம் உட்கார மாட்டேன், பெண்கள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருப்பேன். அப்படி ஒரு இயல்பு. 10 வயசு 20 வயசு இப்பவும் அப்படித்தான். அவங்க அம்மாவுக்கு தாங்க முடியலை. என்னடா பையன், என்ன பண்றது? எல்லாரும் சொன்னாங்க, கல்யாணத்தை பண்ணு. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம், பையன் பைத்தியமா இருக்கிறேன், என்னால பையனை கொண்டு போய் சேர்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன்னாலாம் அம்மா. அடுத்த வீட்டுக்காரி சொன்னாலாம், கல்யாணத்தை பண்ணு. ஏன்? கஷ்டத்தை அவதலைக்கு மாத்தி விட்டுறலாம். அது மாதிரி கல்யாணத்தை, அம்மா கல்யாணத்தை பண்ணு. யாருக்கு? இந்த பையனுக்கு. கல்யாணத்தை பண்ணி விட்டாங்க. பொண்டாட்டி பேரு மமதான்னு பேரு. இப்போ வேற எங்கேயும் போகல, பொண்டாட்டியவே சுத்த ஆரம்பிச்சேன். காலையில 100 சுத்து, மத்தியானம் 100 சுத்து. மமதா மமதா மமதா, வாழ்க்கை பூரா மமதா தான், வேற வார்த்தையே தெரியாது. அவளுக்கு எப்படி இருக்கும்? வேலைக்கெல்லாம் போகலாமா? வேலை என்ன? சம்சாரத்தை சுத்துறது. அவளுக்கு கோபம் தாங்கல. அடுத்த வீட்டுக்காரிய கேட்டா, எங்க வீட்டுக்காரர் பேங்க்ல வேலை பார்க்கிறாருங்கிறான். எய்த்த வீட்டுக்காரிய கேட்டா, எங்க வீட்டுக்காரர் சொந்தமா வியாபாரம் பண்றாருங்கிறான். இந்த 3வது வீட்டுக்காரிய கேட்டா, என் கணவர் டாக்டருங்கிறா, அவ வக்கீலுங்கிறா. என்ன கேட்டா, உன் வீட்டுக்காரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டா, நான் என்ன சொல்லுவேன்? என்ன சுத்தி வராரு நான் சொல்லுவேன். கேட்பாளா மாட்டாளா? கேட்டுவிட்டா. நம்ம ஆளுக்கு உடனே கோபம் வந்துருச்சு, மானம் வந்துருச்சு, ரோஷம் வந்துருச்சு. இந்த பாரு, நான் சம்பாதிக்கிறேன் பாரு, மூட்டை தூக்கியாவது சம்பாதிக்கிறேன், 1 ரூபாயாவது சம்பாதிக்கிறேன். நீ சம்பாதிச்சாதான் ஆம்பளை. உங்க அப்பா சோத்துல சாப்பிட்டா நீ சோம்பேறி. புரியுதம்மா? அப்பா சோத்துல சாப்பிடப்படாது, நம்ம சம்பாதிக்கணும்.
எங்க செட்டிநாட்டில் சாப்பிட்ற பிளேட் இருக்குல்ல, அதை பிளேட்டுங்க மாட்டாங்க, வட்டியும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அசல்ல சாப்பிடாதே, வட்டியில சாப்பிடு. உங்க அப்பா கொடுத்தது அசல், அதுல நீ சம்பாதிக்கிறது வட்டி. புரியுதா? வட்டி, இன்ட்ரெஸ்ட். வட்டியில சாப்பிடு, வெட்டியில சாப்பிடாதே, வட்டியில சாப்பிடு. இந்த பயலுக்கு வட்டியை பார்க்கிற போதெல்லாம் நான் சம்பாதிக்கணும் தோணுமா இல்லையா? நம்ம ஆளுக்கு தோணி போச்சு, நான் சம்பாதிக்கிறேன். கட்டு சாதம் கட்டி கொடு, தயிர் சாதம் கட்டி கொடுத்தா தோல்ல போட்டுக்கிட்டேன். காசியிலிருந்து புறப்பட்டேன், எங்கேயோ போறேன், மூட்டை தூக்கியாவது சம்பாதிக்கிறேன். ஒரு 30 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். மத்தியானத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஓடி வந்திருக்கிறேன். இப்ப கஷ்டமா இருக்கு. ரோட்ல கல்லு கடந்ததா, இவன் காலு கல்லுல போய் மோதினுச்சு, வலிக்கு. மாமாதான் அண்ணன். காலுல கல்லு பட்டா என்ன சொல்லணும்? மமதாங்கணும். அப்படி பழக்கம். அவளை விட்டுட்டு வந்துட்டனே, காலையில இல்ல அவளை விட்டுட்டு வந்தேன். இத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு, 30 கிலோமீட்டர் வந்துட்டனே, மமதாவை விட்டுட்டு வந்துட்டனே. ஐயோ என்ன சம்பாத்தியம்! மமதாவை விட்டுட்டு ஒரு வாழ்க்கையா? வேணாம் போ, அவளை பார்க்கணும். கட்டிச்சாத்தை தூக்கி எரிஞ்சேன். போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு திரும்பிட்டேன். போன போது இருந்த வேகத்தை விட வர்ற போது இருந்த வேகம் அதிகம். For each and every transaction there is an opposite and equal transaction. It is more than equal. போன வேகத்தை விட வந்த வேகம் அதிகம். பந்த சவத்தை அடிச்சா அதே வேகத்துல தான் திரும்பும், இது அதை விட வேகமா திரும்புது. ஏன்? ராத்திரிக்குள்ள மமதாவை பார்க்கணும். ஓடி வர்றான், சாயந்தரம் ராத்திரி 7 மணி வீட்டுக்கு வர்றான், மமதா இல்லை, அம்மா தான் இருக்கான். அம்மா, மமதா எங்கே? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ எப்படா இவன் போவான்னு காத்திருந்திருக்கான். நல்ல வேலைடா போயிட்டேன். நான் ஒரு தரம் ஜெயிலுக்கு போனேம்மா. கதை உங்களுக்கு தெரியுமா? காலேஜ் வாத்தியார்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணான். அந்த காலம் எம்ஜிஆர் காலம், சம்பளத்துக்காக ஸ்ட்ரைக் பண்ணான். இங்க காலேஜில் எல்லா வாத்தியாரும் சிறைக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் போகலை. எல்லாரும் எங்களை கருங்காலின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? போய்தான் தீரணும். எங்கள் பிரின்சிபல்கிட்ட சொல்லி, இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் வந்தார், பிரின்சிபலை பார்த்தாரு. பிரின்சிபல் சார், நீங்கள் காலேஜிலேருந்து நடந்து வாங்க, இந்த 4 பேரும் உங்களை மறிக்கட்டும். முதல்வரை வேலை பார்க்க விடாமல் மறித்ததற்காக அரஸ்ட்னு ஒரு டிராமா நடத்தி 4 பேரும் அன்னைக்கு வந்துட்டோம். எங்க? நம்ம மதுரையில் காமர்ஸ் ப்ரொஃபஸர் 4 பேர் அரெஸ்ட் ஆகி வந்துட்டோம். காலையில் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம், எப்போ விட போகிறானோ தெரியல. அரெஸ்ட் ஆகிட்டோம். கொண்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் பேரெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டேன். உள்ள போற போது எம்ஜிஆர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டார், சம்பளத்தை கொடுக்கிறேன், அரெஸ்ட் பண்ணவனை எல்லாம் ரிலீஸ் பண்ணுட்டார். நாங்க உள்ள போகாமலே வெளியில வந்துட்டோம். ஜெயிலுக்குள்ள போகலாமா? எல்லாரும் வந்தாங்களா, நாங்களும் முன்னால கொடியை தூக்கிக்கிட்டு வந்துட்டோம். இன்னித்தான் கிளைமேக்ஸ். வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி கிடக்கு. எங்க வீட்டுக்காரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இவர் போயிட்டாரு, நீ 3 நாள் ஆகும் வாரதுக்கு. நிம்மதியா இருப்போம். புரியுதா? அதே மாதிரி அப்போ இவர் போன உடனே மமதா எங்க போயிட்டா? அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இவன் ராத்திரி 7:30 மணிக்கு வீட்டில் பார்க்கறேன், பொண்டாட்டிய காணாம். ஐயோ, அவளை இப்பவே பார்க்கணும். அம்மா அண்ணா என்னடா பர்றா? அவளை நான் பார்க்கணும், கிளம்பிட்டேன். ராத்திரியோட ராத்திரியா ஓடி நடந்து எங்க மாமியார் வீட்டுக்கு போகணும். அது அங்க இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர். இருட்டிருச்சு, 11 மணி, மழை கொட்டுது, நடுவில் ஆறு, ஆத்துல வெள்ளம் போகுது. இறங்கிடுவான். நமக்கு தெரிஞ்ச ஆறு தானே, இடுப்பாலம் தானே தண்ணி இருக்கும். இறங்கிட்டானா தண்ணி இழுக்குது. இதுல உட்கார்ந்த தேவையில்லை. ஒரு கட்டை வந்துச்சு, கட்டை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டேன். கனமா பெரிய ஈழமான கட்டையில் ஏறி உட்கார்ந்தேன். ரொம்ப குளிருது.
இந்த கட்டையில ஒரு துணி சுத்தி இருந்துச்சு. விறுவிறுன்னு துணியை உருகினேன், புளிஞ்சேன், போத்திக்கிட்டேன். மமதாவை பார்க்கணும், மமதாவை பார்க்கணும், மமதாவை பார்க்கணும். வந்துட்டேன். ராத்திரி 12 மணி மாமியார் வீட்டுக்கு வந்து நிற்கிறேன். கதவு பூட்டி கிடக்கு. தட்டுன, மலையில கேட்கல. ஏறி குதிச்சிருவோமா? ஒரு ஒரு விழுது தொங்குது, ஆலமரத்து விழுது. விழுதை பிடிச்சிக்கிட்டு ஏறினேன். வலிக்கு வலிக்கு விட்டுச்சு. கையில் மண்ணை தேய்ச்சிக்கிட்டேன். ஏறினேன். வீட்டுக்குள்ள போய் பொத்துன்னு குதிச்சேன். ராத்திரி 12 மணி. எல்லாரும் யாருன்னு பார்த்தா மாப்பிள்ளை வந்திருக்கார். எப்படி இருக்கு அந்த அம்மாவுக்கு? இந்த வந்துட்டாருடின்னா. வீட்டுக்காரி வந்து என்னங்கிறார். நிக்கிறேன். ஐயோயோன்னா, என்ன என்ன இதை போர்த்தி இருக்கீங்க? என்ன சொல்ற? பிணத்துக்கு போர்த்துறது இல்லை, இது கிப்பான் துணி. பிணத்துக்கு போர்த்துறது. ஆமா, தூக்கி போட்டேன். நேரம் தெரியல. மமதா 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 மமதா. என்ன கான்சென்ட்ரேஷன் பாருங்க. கடவுள்கிட்ட கூட இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வராது. பொண்டாட்டிக்கிட்டு அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். மமதா மமதா, தூக்கி போட்டேன். என்னங்க? வழியில வந்தனா ஒரு கட்டைகளை சுத்தி இருந்துச்சா. ஐயோ, இது சுத்தி இருந்தா அது பணமுங்க. ஐயோ, பணத்து மேலையா உட்கார்ந்தேன். இப்ப பயமா இருக்கு. பணம் போயிடுச்சு. இப்ப கை காலெல்லாம் ஆடுது, பயமா. ஆமா, எப்படி ஏறி குதிச்சிங்க? வெளியில விழுது தொங்குதா? ஏறி குதிச்சு. விழுதா? மத்தியானம் வரைக்கும் இல்ல, விழுது எப்படி வந்துச்சு? என்னடி சொல்ற? நான் விழுதத்தான் மேல ஏறி குதிச்சேன். வலிக்கு விட்டுச்சா? 2 முறை மண்ணை தேய்ச்சிக்கிட்டு ஏறிட்டேன். என்னங்க சொல்றீங்க? கதவை திறந்து வெளியில பார்த்தா ஆட்டை முழுங்கி விட்டு மலைப்பாம்பு தலைகீழ தொங்கிட்டு இருக்கு. மமதா மேல உள்ள ஆசையில மலைப்பாம்பு விழுதா தெரிஞ்சு ஏறிக்குது. ஐயோயோ, ஆட்டை முழுங்காம இருந்தா நம்மளை எல்லாம் முழுங்கி இருக்கும். இப்ப மனசு என்ன பாடுபடும்? பயமா இருக்கும்ல. அரண்டு போய் நிக்கிறான். அவன் பண்டாட்டி மமதா. அவளுக்கு 1000 கோடி கும்பிடு. கெட்டிக்காரி, புண்ணியவதி. ஒரு வார்த்தை சொன்னான், அப்படியே மாறி போயிட்டான். அதான் பண்டாட்டி. ஒரு நேரத்தில் சொல்லணும். திருநீலகண்டரை திருத்தினாலா இல்லையா? தீண்டுவீர் ஆகில் எம்மை திருநீலகண்டம். ஒரு பெண்டாட்டி நினைச்சா கணவனை திருத்த முடியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நினைச்சிட்டா ஒரு பார்வை. ஏன்யா இந்த உடம்புக்கு ஆசைப்பட்டு பணத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்க, பாம்பை பிடிச்சுக்கிட்டு ஏறி இருக்க. இந்த ஆசையில 1000ல் 1 பங்கு அந்த ராமன் மீது வைத்திருந்தால் நீ கடத்தேறி இருப்பியே. ஆமா, ராம் 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 ராம். அப்படியே கிளம்பிட்டான். எல்லா ஆசையும் போச்சு. அம்மா, அவனுக்கு பாராட்டா, அந்த பண்டாட்டிக்கு பாராட்டா? சும்மா தைரியமா சொல்லுங்கம்மா. அப்புறம் என்ன, அவளுக்கு தானே பாராட்டு. வெளியே கிளம்பிட்டாங்க. காசியை சுத்துறான். காசியிலே சுத்திக்கிட்டு இருக்கிறான். ராம் ராம் ராம். நான் ராமனை பார்க்கணும், நான் ராமனை பார்க்கணும். இந்த ஆசை எதிலையுமே அதிகமா வந்துடும். அவனுக்கு ஒரு இயல்பு அப்படி. உணர்ச்சி வேகம் அதிகம். ராம் 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 ராம். ஒருத்தன் சொல்றான், என்னடா உனக்கு என்னடா வேணும்? நான் ராமனை பார்க்கணும். ராமனை பார்க்கணுமா? ஏய், ராமனை பார்க்கணும்னா ஆஞ்சநேயனை பார்க்கணும். அப்படியா? ஆஞ்சநேயர் எங்கே இருப்பாரு? எந்த இடத்துல ராமாயணம் படிக்கிறாங்களோ அந்த இடத்துல ஓரத்தில் கண்ணீர் சொரிய ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவர் தாண்டா ஆஞ்சநேயர். அப்படியா? சரி. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில இருந்து வந்து ஒருத்தர் ஹிந்தியில ராமாயணம் சொல்றாராம். காசியில 1560 ஒட்டி 16ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சாமியார் வந்து காசியில ராமாயணம் சொல்றாராம். அப்படியா? நான் கேட்கிறேன். ஹிந்தியில சொல்றாராம். இவனுக்கு ஹிந்தி தெரியும்ல, சொந்த ஊர் அதானே. போய் பார்க்கறான்.
அவர் அருமையா ஹிந்தியில ராமாயணம் சொல்கிறார். எல்லாரும் கேட்கறாங்க. இவன் பார்த்துக்கிட்டே வரான். யாரு? ஆஞ்சநேயர். இவரா? இல்லை. அவரா? அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவர் இங்கே தூங்குறதுக்காக வந்தவர். இவரா? இவரா? அங்க ஒருத்தர் கண்ணீர் கொட்டுது, இப்படி கொட்டுது, அப்படியே இருக்கார். இவர் தாண்டா ஆஞ்சநேயர். ராமன் பேரை சொல்ற பொழுது கண்ணீர் கொட்டுகிறதே, இவர் தான் ஆஞ்சநேயர். பக்கத்தில் போயிட்டான். அவர் கையை பிடிச்சிக்கிட்டான். முடிஞ்சது. எல்லாரும் எந்திரிச்சாங்க. இவன் கையை பிடிச்சி எந்திரிச்சான். அப்படின்னு உதறினாரு. பொத்துன்னு கீழே விழுந்தான். போயிட்டாரு. அடே அப்பா, எவ்வளவு பலமா உதறினாரு. இவர் தான் ஆஞ்சநேயர். நாளைக்கு பார்ப்போம். மறுநாளைக்கு சொற்பொழிவு. அதே மாதிரி பக்கத்தில் வந்தான். அவர் கையவும் இவன் கையவும் சேர்த்து கைத்த போட்டு கட்டிவிட்டான். சார் கொடுத்துட்டா இருந்தாருன்னு கேட்குறீங்களா? ராமாயணம் கேட்கிற பொழுது எல்லாத்தையும் மறந்துட்டு, உடம்பை மறந்துட்டு அப்படியே இருந்தார் ஆஞ்சநேயர். என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே கந்தர் அலங்காரம். நல்லா பிடிச்சி கட்டியாச்சு. கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கார். எந்திரிச்சார். மீட்டிங் முடிஞ்சது. ஒரு பார்வை பார்த்தார். கட்டுனதை அப்படின்னார். கட்டு அந்து வச்சு ஓடி போயிட்டார். சத்தியமா இவர் தான் ஆஞ்சநேயர். இந்த கட்டை யாராலும் இப்படி உடைக்க முடியாது. நாளைக்கு பார்த்துக்குவோம். பெரிய வடக்கயிறு கொண்டாந்தான். அவர் காலோட இவன் இடுப்பை சேர்த்து கட்டிவிட்டான். காத்து கிடக்கிறான். முடிஞ்சது. அவர் எந்திரிச்சாரா? இவன் தரையில விழுந்து இவனை இழுக்கிறார். ஓடுறாரு. இவனை இழுத்துக்கிட்டே ஓடுறாரு. இவன் தரையில ராம் 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 நின்னுட்டார். என்னடா நீ யாரு? எனக்கு ராமனை பார்க்கணும், எனக்கு ராமனை பார்க்கணும். உன் பக்தியை பார்த்தேன், ராமனை காட்டுறேன். நாளைக்கு காட்டு பகுதிக்கு வா, ஒரு சோலை அங்கே வா. தயாரா போய் நின்னுட்டான் நம்மாளு. நம்மளுக்கு என்ன பேர் தெரியுமா? சொல்லலையா? ஆத்மாராம்னு பேர். அப்பா அம்மா வச்ச பேர் என்ன? ஆத்மாராம். நமக்கு வந்தாராம், போனாராம், இருந்தாராம். அந்த ராம் தான் நமக்கு தெரியும். அவருக்கு என்ன பேரு? ஆத்மாராம். ஆத்மாராம் அன்னைக்கே போய் நின்னாச்சு. ஆஞ்சநேயர் வந்துட்டார். ராமனை பார்க்கணும். கண்ணை முடிக்கோ, மொழி. எய்தாப்புல ராமர், சீதை, லக்ஷ்மணர். கும்பிட்டார். ராமா ராமா, என் பிறவி கடை தேடி விட்டது. இதுவரைக்கும் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருந்தேன், இப்ப என் பிறவி கடை தேடி விட்டது. ராமச்சந்திரமூர்த்தி பார்க்கிறார். ராமாயணத்தை ஹிந்தியில் பாடு, ராமாயணத்தை ஹிந்தியில் பாடு. மறைஞ்சிட்டார். சந்தோஷம் தாங்கல. அப்போ சக்கரவர்த்தியாயிருந்தவன் முஸ்லிம் சக்கரவர்த்தி. அக்பர் காலத்தை ஒட்டி அந்த பரம்பரை. ராமரை பார்த்தாரா? கூப்பிடு, அந்த ஆளை. வந்தாச்சு. நான் ராமரை பார்க்கணும். எங்க பார்க்கலாம்? நீ பார்த்தில? பார்த்தேன். நீ எனக்கு காட்டணும். ஆஞ்சநேயரை கேட்டுட்டு சொல்றேன். ஆஞ்சநேயர்கிட்ட வந்து கேட்டார். ரெண்டு பேரும் சந்திச்சாங்களா இல்லையா? அந்த இடத்துக்கு சங்கட் மோட்சன்னு பேரு. காசியில அந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் அற்புதமா இருக்கு. சங்கட் மோட்சன்னா என்னமா அர்த்தம்? சங்கடங்கள்ல இருந்து மோட்சம் கொடுப்பவர், சங்கடங்கள்ல இருந்து நம்மை விலக்கி வைப்பவர் ஆஞ்சநேயர். அவ்வளவு அற்புதமா இருக்கார். சங்கட் மோட்சன். அங்கதான் சந்திப்பு. யாரு? நம்ம ஆத்மாராமம் ஆஞ்சநேயரும் சந்திச்ச இடம் அது. ஆஞ்சநேயர்கிட்ட வந்து கேட்கிறார், இந்த மகாராஜா ராமனை பார்க்கணுமாம். நாளைக்கு மசூதிக்கு வர சொல்லு, ராமர் இருப்பார். முஸ்லிம் ராஜா. மசூதிக்கு 10,000 பேர் வந்துட்டேன், ராமரை பார்க்கணும். பெருங்கூட்டம் நிக்குது. திடீர்னு 1000 குரங்கு வந்தது. பாஞ்சு புடுங்கி இவனை தள்ளி அவனை தள்ளி எல்லாம் துண்ட காணம் துணிய காணம்னு ஓடி போயிட்டாங்க. ராஜா உள்பட கூப்பிட்டார். என்ன? ராமனை காட்டுறேன்னு சொல்லிவிட்டு குரங்குகளை விட்டு ஓட்டி விட்ட. மகாராஜா
மன்னிக்கணும். என்ன, ராம சைனியத்தில் 50,000 ஒரு பங்கு தான் நேத்தி வந்திருக்கு. மிச்சம் வந்தாத்தான் ராமர் வருவார். ஐயா சாமி, ராமரே வர வேண்டாம், இதிலே நம்ம ஊர்ல பாதி முடிஞ்சு போச்சு. மிச்ச குரங்கு வந்தா நான் என்னத்துக்காக? ராம சைனியம் குரங்கு எத்தனை தெரியுமா? சொல்லுங்க, எத்தனை? மாட்டிக்கிட்டே இல்ல, சொல்லுங்க. ராம சைனியம் இருக்குல்ல, எத்தனை குரங்கு? 70 வெள்ளம். 70 வெள்ளம். ஒரு வெள்ளம்னா என்ன? 1 போட்டு 16 சைபர். வீட்டில் போய் போட்டு பாருங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. 1 போட்டு 16 சைபர் போட்டா அதுக்கு பேரு வெள்ளம்னு பேரு. ராம சைனியம் 70 வெள்ளம், ராவண சைனியம் 1000 வெள்ளம். ராமனுடைய அசுரப்படை 1000 வெள்ளம், ராமனுடைய சேனை 70 வெள்ளம். 70 வெள்ளம் சேனையும் வந்தாத்தான் ராமர். ஐயா சாமி வேண்டாம் ஐயா. ஹிந்தியில் எழுதினார், அதற்கு பெயர் ராமச்சரிதமானஸ், ராமனுடைய சரித்திரமாகிற ஏரி. ஆத்மாராமுக்கு பெயர் துளசிதாஸ். ஹிந்தியில ராமாயணம் எழுதினது யாரு? துளசிதாஸ். ஆரம்ப பேர் என்ன? ஆத்மாராம். இதெல்லாம் எங்க நடந்தது? நம்ம காசியில நடந்தது. நம்ம இப்ப காசியில இருக்கோம். எந்த காசியில? உத்தரப்பிரதேச காசியில, சிவகாசியில இல்ல. சரிதானா? இப்ப எங்க இருக்கிறோம்? உத்தரப்பிரதேசம் காசியில இருக்கிறோம். ஆமா, யாரோ ஒருத்தர், தமிழ் ஆளு ஒருத்தர் அங்க ஹிந்தியில ராமாயணம் சொன்னாருன்னு சொன்னீங்களே, அந்த தமிழ் ஆளு யாரு சார்? சொன்னா, தமிழ்நாட்டிலிருந்து போன ஒருத்தர் ஹிந்தியில காசியில ராமாயணம் சொன்னார். அதை கேட்டுவிட்டுத்தான் நம்ம ஆத்மாராம் துளசிதாசராக மாறினார். அப்படியே இவர் சொன்ன ராமாயணத்துல பெரும்பகுதி தானும் பாடினார். இங்கிருந்து போனவர் என்ன தெரியுமா சொன்னார்? கம்பராமாயணம் சொன்னார். கம்பராமாயணத்திலே உள்ள பல செய்திகள் துளசி ராமாயணத்திலே இருக்கும். இன்னும் சொல்ல போனா கம்பனை விட ஒருபடி மேலேயே போயிருப்பார் துளசி. போனவர் குமரகுருபர சுவாமிகள். யாரே? குமரகுருபர சுவாமிகள். ஸ்ரீவைகுண்டம் தான், திருநெல்வேலி கிட்ட ஸ்ரீவைகுண்டம் போயிருக்கீங்களாம்மா? ஸ்ரீவைகுண்டம், அங்கே பிறந்தவர் குமரகுருபரர். சின்ன பிள்ளை, பேச்சு வரல. 5 வயசு அப்பா அம்மா கண்ணீர் விட்டார்கள். திருச்செந்தூருக்கு போனார்கள். முருகப்பெருமான் சன்னதியில் பிள்ளையை கிடத்தினார்கள், அழுதார்கள். பெருமானே, பிள்ளைக்கு பேச்சு வரணும். 45 நாட்கள் பட்டினி கிடந்தார்கள். இன்னைக்கு பேச்சு வரலைன்னா கடல்ல விழுந்து செத்து போறோம். 45வது நாள் இந்த 5 வயசு பிள்ளை முருகனை பார்த்தபடிக்கு இருக்கு. திருச்செந்தூர் முருகனுக்கு வலது கையில ஒரு மலர் இருக்கும், பூ. இனிமே போனா பாருங்க, உங்களுக்கெல்லாம் பக்கம்மா. மதுரையை விட சிவகாசி திருச்செந்தூருக்கு பக்கம் தானே. இந்த எட்டயபுரம் போனா தூத்துக்குடி, திருச்செந்தூர். கையில பூ இருக்கும். இந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கானா, அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணாரா, அர்ச்சகர் பண்ண அர்ச்சனை பூ கையில விழுந்து தரையில விழுந்துச்சு. பூ. இந்த பையன் ஆரம்பிச்சிட்டான், பேசாத பையன். பூ மங்கள வார்த்தை. பூமேவு செங்கமல புத்தேடுந்தேரறிய பாமேவு தெய்வ படமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் வந்தந்தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்றெங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கனாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கெட்டா வடிவாய். 5 வயசு புள்ள, பேசாத புள்ள, சைவ சித்தாந்தம் பூரா பாடுது, கந்தபுராணம் பூரா பாடுது, திருச்செந்தூர் பெருமையை பாடுது. கடைசியில் முருகன்ட்ட ஒரு வேண்டுகோள் வைக்குது. என்ன வேணும் தெரியுமா? 5 தமிழும் எனக்கு தெரியணும்.
எழுத்து முதலாம் 5 இலக்கணமும் தோய்ந்து படுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் படைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால் காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன் நின்றருள். நான் ஆரம்பம் சொன்னேன், கடைசி சொன்னேன். அப்போ முழுக்க சொன்னாப்புல அர்த்தம். அதுக்காக கதை கேட்குற போது முதல் நாள் வந்துட்டு கடைசி நாள் வந்தால் போதும்னு விட்டுறாதியே. நான் முதலும் கடைசியும் தான் இப்போ சொல்லி இருக்கிறேன். இந்த பிள்ளை பாடுதுமா 300 சொச்சம் வரி. அப்பாவுக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு சந்தோஷம். இந்த பிள்ளை என்ன சொல்லுது? எனக்கு கல்யாணம் காட்சி எல்லாம் கிடையாது, முருகன்தான் எல்லாம். கிளம்பிடுச்சு, மதுரைக்கு போகுது. மீனாட்சி குழந்தைய காட்சி கொடுத்தா. மீனாட்சி 6 கால பூஜை நடக்கும்ல, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு மாதிரி காட்சி கொடுப்பா. நினப்பில் வச்சுக்கிடுங்க. ராத்திரிக்கு வெள்ளை புடவை, வெள்ளை மலர், சரஸ்வதியா காட்சி கொடுப்பா. ஏர்லி மார்னிங் சியாமலையா காட்சி கொடுப்பா. 6 பூஜை 6 விதமா காட்சி கொடுப்பா. இவர் பார்க்கிறாரு, மீனாட்சி குழந்தையா காட்சி கொடுக்கிறார். பிள்ளை தமிழ் பாடிட்டார். மீனாட்சி மேல பிள்ளை தமிழ் 10 பருவம். மீனாட்சியை சிவபெருமான் காப்பாற்றணும். சின்ன பொண்ணு தானே அவர் பார்வைக்கு. பெருமாள் காப்பாற்றணும், பிள்ளையார் காப்பாற்றணும். இது காப்பு பருவம். மீனாட்சி வாயில அப்படி வாணியர் வழிய அந்த சின்ன குழந்தை ஒரு 7 மாசம் நிக்கிறா, அது செங்கீரை பருவம். அந்த பிள்ளைய தொட்டில போட்டு தாளாற்றமா, அது தாள பருவம். அந்த பிள்ளை கையை எப்படி தட்டுதா, அது சப்பானி பருவம். எனக்கு ஒரு முத்தம் கொடுன்னு கேட்டா வந்து முத்தம் கொடுக்குதா, அது முத்த பருவம். இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா அது வாரானை பருவம். சந்திரனை பார்த்து, சந்திரா, இந்த பொண்ணு உன்னை கூப்பிடுது, இங்க வா அப்படின்னு அவனை கூப்பிட்டா அம்புலி பருவம். அம்புலினா யாரு? சந்திரன். அம்புலி பருவம். குழந்தை நீராடுதா, அதை பாடினா நீராடல் பருவம். குழந்தை ஊஞ்சல் ஆடுதா, அதை பாடினா ஊஞ்சல் பருவம். குழந்தை தேர்ல வருதா, அது தேர் பருவம். இப்படி 10 பருவம் பாடுறது. பாடினாரா? வருகை பருவம் பாடுறாரு. அம்மா வா, தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த பாட்டு தெரியுமா? இருக்காது? அருமையான பாட்டம்மா. தொடுக்கும் கடவுட்பழம்பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த துரைத்தீன் தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பருளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குளர்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே. அவங்க அப்பா பேரு மலையத்துவச பாண்டியன். மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே கூப்பிட்டாரா? மீனாட்சி வந்துட்டா. சின்ன குழந்தை, காலில் சலங்க, கழுத்துல மாலை, கண்ணுல குறுகுறுப்பு, அப்படியே வந்தாளா? திருமல நாயக்க மன்னன் உட்கார்ந்து இருக்கணும், மடியில போய் உட்கார்ந்துக்கிட்டான். அவன் பண்ண புண்ணியம். நிறைய கோயிலுக்கு பண்ணினவன் அம்மா, தெப்ப குளம் கட்டினவன் திருமல நாயக்கன். சாமிக்கு தைப்பூசத்தன்னைக்கு தெப்பம் ஏற்பாடு பண்ணது திருமலை நாயக்கன். மீனாட்சி கோயில்ல 2-3 மண்டபம் கட்டி கொடுத்தது திருமலை நாயக்கன். அதனால மடியில வந்து உட்கார்ந்துக்கிட்டான். அவன் நினைச்சான் அர்ச்சகர் விட்டு பொண்ணு போல இருக்கு. அர்ச்சகர் நினைச்சார் ராஜா விட்டு பொண்ணு போல இருக்கு. நம்மளும் அம்பாளை அப்படித்தானே என்னென்னமோ நினைக்கிறோம். பாடினாரா? முத்த பருவம்னு ஒண்ணு பாடி இருக்கார். அம்மா ஒரு முத்தங்குடு. சின்ன குழந்தைய கூப்பிடுறோமா இல்லையா? முத்தங்குடு. கன்னத்தில் முத்தமிட்டால் உளந்தான் கல்வெறி கொள்ளுதடி. பாரதியார் பாடுறாரு, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. கண்ணம்மா யாரு? கண்ணனை பொண்ணாக்கி பாடினது. கண்ணனுக்கு பாவாடை போட்டா,
கண்ணனுக்கு பாவாடை கட்டி ஒரு தாவணியை போட்டு நிறுத்தினா என்ன பேரு? கண்ணம்மா. சின்ன குழந்தை பாரதியார் பாடுறாரு, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமேன் அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வருந்தேனேன் சத்துன் முகஞ்சி வந்தால் மனது சஞ்சலமாகுதடி நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதறுதடி. புரியுதா? கன்னத்தில் முத்தமிட்டால் நீ வந்து என் கன்னத்தில் முத்தமிட்டால் உளந்தான் கல்வெறி கொள்ளுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. இப்போ குமரகுருபர சுவாமிகள் என்ன கேட்கிறார்? அம்மா மீனாட்சி முத்தங்குடு. மீனாட்சி பெண்ண நிக்கிறான், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இவர் ஒரு ஆண். அந்த பொண்ணு வந்து கன்னத்துல முத்தம் கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்காது. வேகமா வந்தா மகாராஜா கழுத்துல முத்து மாலை போட்டிருந்தாரா, முத்து மாலையை கலட்டனா குமரகுருபர சுவாமி கழுத்துல போட்டுட்டா, மறைஞ்சிட்டா. அப்புறம் தான் தெரியுது, ஏன்டா பொண்ணை காணா. முத்து மாலை யாருக்கு கிடைச்சது? குமரகுருபர சுவாமிகள். இந்த பெருமான் பல ஊர்களுக்கு போனார். நம்ம வேகமா திரும்ப காசிக்கு போகணுமா இல்லையா? காசிக்கு போயிட்டார். எப்ப? 1570 ஒட்டி 16ஆம் நூற்றாண்டின் ஒரு கடைசி பகுதி. காசியில என்ன செய்யணும்? மடங்கட்டணும், சைவத்துக்கு மடங்கட்டணும். காசி பூரா முஸ்லிம், இஸ்லாமியர்கள். ராஜா யார் தெரியுமா? அவுரங்கசீப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடைசி ராஜா வந்தான். நம்ம சிவாஜியை படாத பாடுபடுத்தணுமே. சிவாஜின்னா மகாராஷ்டிர சிவாஜி. இப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டியதுக்கு நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது நினைச்சுக்கப்படாது. பாடுபடுத்தினவன் அவன் வேற என்ன? அவுரங்கசீப். அவுரங்கசீப்பினுடைய அண்ணன் தாரா ஷிகோ. அவன் அண்ணனை கொன்னுட்டு பட்டத்துக்கு வந்தவன். அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் கொலை பண்ணிவிட்டு பட்டத்துக்கு வந்தவன் அவுரங்கசீப். தாராஷிகோன்னு ஒரு ராஜா, காசியில அவர் தான் ராஜா. அங்க போய் சைவ மடம் கட்டுறதுக்கு இடம் கேட்கணும். குமரகுருபர சுவாமிகள் கங்கைக்கு இக்கரையில நிற்கிறார். கங்கையை தாண்டி உள்ள போனாத்தான் காசி. விசாலாட்சி எனக்கு ஞானத்தை கொடு. காசியில அம்பாளுக்கு என்ன பேரு? விசாலமான கண்களை உடையவள். அட்சின கண்களை உடையவள். விசாலாட்சின்னா விசாலமான கண்களை உடையவள், எல்லா இடத்தையும் பார்க்கக்கூடியவள். அம்மா விசாலாட்சி எனக்கு ஞானத்தை கொடு. கலைமகளை பாடு, சரஸ்வதியை பாடு, ஞானம் கிடைக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய பாட்டு ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு ஏறலையா? ஆமா ஐயா. பிள்ளைகளுக்கு என்ன? அவங்க அப்பாவுக்கே அந்த காலத்துல படிப்பு ஏறலை. படிப்பு ஏறலையா? ஆமா. படிப்பு வரணுமா? ஆமா. பாடம் பண்ண நிக்க மாட்டேங்குதா? ஆமா. என்ன செய்யலாம்? இப்ப நான் சொல்ற பாட்டை அந்த பிள்ளைகள் காதுபட சொல்லுங்கள். மொத்தம் 10 பாட்டு. நான் ஒரு பாட்டு சொல்றேன். யாரு பாடின பாட்டு? குமரகுருபர சுவாமி. எங்க பாடின பாட்டு? காசியில பாடின பாட்டு. வெண்டாமரை கண்டின் என்பதந்தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சகமேடும் அடித்து உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே. அம்மா வெண்டாமரை கண்டேன் என்பதன் தாங்க. வெண்தாமரையில இருக்கியே, என் மனத்தாமரையில இருக்கப்படாதா? உன்னை பிரம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அதை பார்த்ததுனாலதான் சிவபெருமான் பித்தனா போயிட்டாரு. அதனாலதான் நான்முகன் பிரம்மா கல்யாணம் பண்ணதை பார்த்த உடனே பெருமாள் மயங்கி விழுந்துட்டாராம். அவர் படுத்து கிடக்காருல்ல. ஒளித்தான் பித்தாக. புரியுதா? ஒளித்தான்னா மறைஞ்சு நின்ன சிவபெருமான் பைத்தியமா போயிட்டானா. அம்மா பிரம்மாவுக்கு நீ கிடைச்சிட்டே பாடினா. இப்படி 10 பாட்டு. 10வது பாட்டு சொல்லவா? நான் தினமும் 10 பாட்டும் படிக்கிறேன்.
மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். இந்த மகாராஜா என்னுடைய பாட்டை கேட்ட மாத்திரத்தில் நான் சொன்னபடி செய்யணும் தாயே. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே. உன்ன மாதிரி கண்கண்ட தெய்வம் கிடையாது. சரஸ்வதிக்கு இவர் வச்ச பேர் என்ன? சகலகலாவல்லி, சகலகலா வல்லவன் அப்படின்னு படம் எடுத்தாங்கன்னா குமரகுருபர சுவாமி கொடுத்த வார்த்தை. பொண்ணு சகலகலா வல்லின்னா பையனுக்கு அதை எப்படி தமிழாக்கலாம்? சகலகலா வல்லவன். சரி, பாடுனாரா? ஹிந்தி பேச வந்துருச்சு. அருமையா பேசுறார். நானும் தான் தினமும் படிக்கிறேன். ஹிந்தி பேச வரல, பேச வந்துருச்சு. அவர் சொந்தமா பாடினாரு, நான் பாடினதானே படிக்கிறேன். புரியுதா? ஹிந்தி பேச வந்துடுச்சு. தாராஷிகோ அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறான். மேத ஆசனம். சாமியார் பாவமா போய் நிற்கிறாரு. எல்லாம் பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்க. அவனா 50 அடிக்கு மேல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இவர் கீழே நிற்கிறாரு. ஆசனம் கிடையாது. அம்மா விசாலாட்சி, பராசக்தி. அம்பாள் என்ன பண்ணனா, அவள் வாகனம் சிங்கத்தை அனுப்பிச்சான். நெஜ சிங்கம் கம்பீரமா வந்துதா, ஏறி உட்கார்ந்துகிட்டாரா. 4-5 குட்டிகள் வேற. எல்லாம் அரண்டு போனா. நம்ம சிங்க ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த மனுஷன் நெஜ சிங்கத்தில வந்திருக்காரு. பாஞ்சுதுன்னா கதை முடிஞ்சு போயிடும். எல்லாம் கைகால் ஆடுது. அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். இவர் கவலைப்படலை. அம்பாள் நினைச்சா என்ன கொடுக்க மாட்டா. நெஜ சிங்கம். அந்த படமெல்லாம் அங்கே இருக்கமா, குமாரசாமி மடத்தில் இருக்கு. அப்படி போய் பார்க்கிறார். மகாராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? கங்கை கரையில சைவ மடம் கட்டுறதுக்கு இடம் வேணும். ஹிந்தியில. அவன் ஆச்சரியப்படுறான். ஹிந்தி நல்லாவே பேசுறாரு. பக்கத்தில் ஒரு மந்திரி. மகாராஜா கொடுப்போம். நாளைக்கு காலையில் கங்கை கரையில் கட்டங்கள் இருக்கு, குளிக்கிற இடம். அதில் எந்த இடத்துல கருடன் பறக்கிறானோ அந்த இடத்தை கொடுத்துருவோம். கருடன் பறப்பான்ல, கொடுத்துருவோம். சரி, ஏன் மந்திரி இப்படி சொன்னார்? எப்போவுமே ராஜா சரிம்பாரு, இந்த மந்திரி தான் வேணே. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டார். கலெக்டர் உள்ள விடுவார், பியூன் வெளியே நின்றுக்கிட்டு நம்மளை உள்ள விட மாட்டேன். அது மாதிரி. ஏன் தெரியுமா? காசிக்கு 5 பெருமை. கருடம் பறக்காது, பள்ளி சொல்லாது, மாடு முட்டாது, பிணம் நாராது, பூ மணக்காது. மதுரை மல்லிகைப்பூவை வாங்கிட்டு போனாலும் மண்ணாத்தான் இருக்கும், மணக்காது. பிணம் 4 நாளைக்கு வச்சாலும் நாராது. நான் முதல் முறை காசிக்கு 1999 போனேன். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கேன். அப்போ போனது எல்லாம் புதுசு. நாங்கள் ஒரு ரிக்ஷாவில் போகிறோம். அப்போ எங்களுக்கு முன்னால் ஒரு ரிக்ஷா போயிட்டு இருக்கு. அந்த ரிக்ஷாவில் ஒரு ஆள் தலப்பா கட்டிக்கிட்டு இப்படியே ஆடிக்கிட்டே போறாரு. என்னடா இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறாரு, ஒழுங்கா பிடிக்கல போல இருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு காட்டு வந்துச்சு, ஹரிச்சந்திரா காட். அந்த ஆள் வண்டியை நிறுத்தினேன். இந்த ஆளை இறக்கி கீழே போடுறேன். அது அவன் இல்லை, அது எது? அது பணமுங்க. பணத்துக்கு தலப்பாவை கட்டி ரிக்ஷாவில் உட்கார வச்சு கொண்டுகிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு ராத்திரி பூரா என் பக்கத்தில் அது படுத்து கிடக்காப்புலே இருக்கு. முதல் வருஷம் முதல் நாள் இல்லை, இப்போ பழகி போச்சு. அப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்? 4 நாள் ஆனாலும் பிணம் நாராது. காசியில் பூ மணக்காது, மாடு முட்டாது, கொம்ப பிடிச்சாலும் முட்டாது. இன்னைக்கும்
போற வழியெல்லாம் மாடு நிற்கும், கவலைப்படாம போகலாம். கருடம் பறக்காது, பள்ளி சொல்லாது. கருடம் ஏன் பறக்காது? அதுக்கு ஒரு கதைக்கு போகணும். ராமாயணம் முடிஞ்சது, எல்லாம் காசி. ராமாயணம் முடிஞ்சது. ராமர், சீதை, லக்ஷ்மணர் எல்லாரும் நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க. ராமர் என்ன சொல்றார்? இங்கே சிவலிங்கம் பிடிச்சு நான் வழிபாடு பண்ணணும். சரி. ஆஞ்சநேயர் சொல்றார், நான் காசியில போய் சிவலிங்கம் கொண்டுகிட்டு வர்றேன். ஆஞ்சநேயர் புறப்பட்டு காசிக்கு போயிட்டார். காசியில அத்தனை சிவலிங்கம். நானே 3 சிவலிங்கம் வாங்கியிருக்கேன் சில கோயில்களுக்காக. ஒருத்தர் கூட்டிட்டு போனார், 1000 சிவலிங்கம் அடுக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பலாப்பழத்தை அடுக்கி வச்சிருப்பான் பாத்தியலா? ஐயா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிடுங்கிறேன். எல்லாம் அழகா இருக்கு, நல்லா இருக்கு. என்னங்க நான் 3 எடுத்துக்கிட்டு வந்தேன். ஒவ்வொரு நேரம் அதில் ஒரு விஷயம் தெரியுமா? அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்து அப்போ ரயிலில் போயிட்டு ரயிலில் வந்தான். ரயிலில் இந்த மேலே சாமான்களுக்கு மாத்திரம் வைப்பான்ல, அங்கே கொண்டு சிவலிங்கத்தை வச்சுவிட்டோம். நாங்கள் எல்லாம் கீழே உட்காந்துருக்கோம். காசியிலேருந்து வர்றோம் அலகாபாத். அலகாபாத் வர்ற பொழுது ஒரு யோகி சன்னியாசி எங்கள் வண்டியில் ஏறிட்டார். விறுவிறுன்னு மேலே ஏறிட்டாரு. சிவலிங்கத்துக்கு எய்த்தாப்புல உட்காந்து தியானத்தில் உட்காந்துட்டாரு. ஆகா பரவாயில்லப்பா. 2 மணி நேரம் ஒரு ஸ்டேஷன் இறங்கி போயிட்டாரு. கடவுளே கடவுளே கடவுளே. ஆமாங்க, அந்த மதுரையில் வச்சிருக்க ஒரு கோயிலில், கட்டிக்குளம் மாயாண்டி சாமி கோயிலில் வச்சிருக்க அந்த சிவலிங்கத்தை நம்ம ஆஞ்சநேயர் போனாரா, ஏகப்பட்ட சிவலிங்கம் கிடக்கு. எதை எடுக்கலாம்? பெரிய சிவலிங்கம். அவர் எதுவும் பெருசாத்தான் பார்ப்பார். கருடம் பறந்தது. ஆகா, அப்போ இதைத்தான் எடுக்கணும். தூக்கினார், தோல்ல வச்சாரா, பைரவர் வந்துட்டார். இந்த பாரு, காசியிலே இருந்து எதை எடுக்கிறதா இருந்தாலும் பைரவருடைய உத்தரவு வேண்டும். கால பைரவர் வேகமான சுவாமி. இப்பவும் காசிக்கு போனா கடைசி நாள் அன்னைக்கு கால பைரவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரணும். காசு கயிறு கொடுப்பாங்க, வாங்கி மூர்த்தி, பைரவ மூர்த்தி, நான் பண்ண பாவத்தை எல்லாம் கங்கையில கழிச்சு விட்டேன், இனிமே பாவம் பண்ண மாட்டேன், உன் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கைத்த கட்டிக்கிட்டு வரணும். இவனாவது சொல்றானா? வேகமா கைத்த கட்டிட்டு வீட்டுக்கு 100 கயிறு வாங்கிட்டு வந்துடுறாங்க. என்ன சொல்லணும்? கங்கையில பாவத்தை கழிச்சு விட்டேன், இனிமே பாவம் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உன் மேல சத்தியம். காலபைரவர் தான் எல்லாம். வெறித்தவள் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்ததோர் கோலகால பைரவனாகி வேடம் உரித்துமை அஞ்ச கண்டு ஒன்றொரு மணிவாய் வெள்ள சிரித்தருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே. பைரவர் அப்பர் சுவாமிகள் வாக்கு. பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சண்டை வந்துருச்சு. 2 சிவபெருமான் அம்சம். ஆஞ்சநேயரும் சிவ அம்சம், பைரவரும் சிவ அம்சம். எங்க இந்த 2 கையும் சண்டை போட்டா எது ஜெயிக்கும்? என் கை தானே. 2ம் சண்டை போடுது, நடக்குது. தேவர்கள் வந்து காலில் விழுந்தாங்க. பெருமானே, இதென்ன அநியாயமா இருக்கு. சண்டையை நிறுத்தியாச்சு. ஒரு காம்ப்ரமைஸ். என்ன? இனிமே காசியில கருடம் பறக்க கூடாது, நீ எடுத்துக்கிட்டு போ. எதை? இந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு போ, ராமேஸ்வரத்தில் வச்சுக்கோ. கருடன் பறந்ததுனால தானே எடுத்தேன்னு. இனிமே காசியில் கருடன் பறக்க கூடாது. பறக்கிறது இல்லை. நம்ம ஆளு ஆஞ்சநேய சுவாமி எடுத்துக்கிட்டு வந்தாரா, அதுக்குள்ள இங்க லேட்டா போச்சு. ராமேஸ்வரத்தில் நேரம் ஆகி போச்சு. கும்பாபிஷேகம் பண்ணணும், சிவலிங்கத்தை வைக்கணும். ராமர் சீதையை பார்த்தாரு. சீதை, மண்ணுனால சிவலிங்கம் பிடி. கடற்கரை மண்ணு சிவலிங்கம் பிடிச்சு உள்ள வைக்க கும்பாபிஷேகம் ஆக
அந்த சிவலிங்கத்தின் மேல ஒரு டப்பாவை கவுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண ஆஞ்சநேயர் அங்கிருந்து பெரிய சிவலிங்கத்தை தூக்கிக்கிட்டு வந்து நிக்க கோபமா பார்க்கிறார். ராமர் சொன்னார், நீ கொண்டு வந்த சிவலிங்கம் வெளியில் இருக்கட்டும், இது உள்ளே இருக்கட்டும். ஆஞ்சநேயா, முதல் பூஜை நீ கொண்டு வந்த சிவலிங்கத்துக்கு, இரண்டாவது பூஜை சீதை பிடித்து வைத்த சிவலிங்கத்துக்கு. இப்ப புரியுதா கருடன் ஏன் பறக்கலன்னு? அந்த கதைக்கு போங்க சார். அந்த கதை மறந்துள்ள போச்சு. துளசிதாஸ், அதுக்கப்புறம் குமரகுருபரர் நினைப்பு வருதா? குமரகுருபரர் சுவாமி எங்கே நிற்கிறாரு? கங்கை கரையில் நிற்கிறாரு. ஏன்? இன்னைக்கு கருடன் பறக்கிற இடம் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு நிற்கிறாரு. கருடன் காசியில் பறக்க மாட்டேன், அது இந்த மந்திரிக்கு தெரியும். அதனால தான் விவரமா அப்படி சொல்லிவிட்டாரு. இவருக்கு தெரியல. அம்மா விசாலாட்சி, காசியில அருள் பண்ணக்கூடிய பராசக்தி விசாலாட்சி தன்னை அடக்கிக்கிட்டு ஒரு மூலையில் உட்கார்ந்திருப்பா. புரியுதா? சில பெண்கள் டாமினேட் பண்ணுவாங்க, சில பெண்கள் வீட்டுக்காரருக்கு பின்னால இருப்பாங்க. இங்க மதுரை மீனாட்சி அவதான் முதல்ல வருவா. சிதம்பரம் சிவகாமி நடராஜாவுக்கு பின்னால அமைதியா போவா. பார்த்திருக்கீங்களா? காசி விசாலாட்சி ரொம்ப அமைதி. அம்மா கருடன் பறந்தான், பறக்காத கருடன் பறந்தான் அன்னைக்கு மட்டும். எங்க பறந்தான்? மசூதியை சுத்தி பறந்தான். ஐயோ, மசூதியை கொடுக்கணும். தாராஷிகோ சொன்னபடி கொடுத்தான். அவனை பாராட்டணும் இல்லையா? கொடுத்தான். அந்த இடத்துல குமாரசாமி மடம் கட்டப்பட்டது. இன்னைக்கு தாராஷிகோ கொடுத்த இடத்துல குமாரசாமி மடம், எதிர்த்தாப்புல கேதார் காட், கேதார ஈஸ்வரர் திரு கேதாரம். கேதாரத்தில் சிவலிங்கம் எரும மாட்டு முதுகு மாதிரி இருக்கும், வளைவா. கேதாரம் அப்படித்தான். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இதுவும் பூமியோட பூமி முளைச்சது, எடுக்க முடியாது. மலைப்பாறையில் அப்படி அமைப்பு. கேதார ஈஸ்வரர். எந்த ஊரு? காசி. சார், இந்த காசியை பத்தி, ஊரை பத்தி சொல்லாம இந்த ஆட்களை பத்தியே இந்நேரம் சொல்லிட்டீங்களே. இப்போ முக்கியமான செய்தி கிட்ட போறேன். சுயம் பிரகாச மூர்த்தி விஸ்வநாதர். விஸ்வநாதருடைய அருளுக்கு 2 எடுத்துக்காட்டு இப்ப சொல்ல போறேன். ஒன்று, ரொம்ப காலமா விஸ்வநாதர் ஒரு சந்துக்குள்ளே இருந்தார். ராஜா ரஞ்சித் சிங்னு ஒருத்தன், என்ன ஒரு 4 டன்னோ 5 டன்னோ தங்கம், கோபுரத்துக்கு பூரா தங்கம் மூலம் தங்கத்தினால ஓடு போட்டான். ராஜா ரஞ்சித் சிங் பல பேர் கும்பிட்டாங்க. இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தார்கள். காசி விஸ்வநாதர் கோயில் தங்கத்தை பூரா எடுத்தாச்சு, போச்சு. சிவலிங்கத்தை தூக்கி கங்கையில போட்டாச்சு. அற்புதமான சிவலிங்கம். தொட்டு தளவலாம். நான் தொட்டு இருக்கேன், தொட்டு பூஜை பண்ணலாம். இப்ப முடியல. ஒரு நாளைக்கு 3 லட்சம் பேர் வர்றாங்க. தலையா இருக்கு, போக முடியல உள்ள. அப்ப போகலாம். மத்தியானம் 1 மணிக்கு போனா விஸ்வநாதரோட 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படி ஒரு காலம். அந்த 2004 அகல்யாபாயின்னு ஒரு ராணி, ராஜஸ்தான், வந்து பார்க்கிறா. சிவலிங்கத்தை காணோம். காசி கோயில் பூட்டி கிடக்கு. என்ன, விஸ்வநாதர் இல்லாத காசியா? மீனாட்சி இல்லாத மதுரையா? காமாட்சி இல்லாத காஞ்சிபுரமா? கண்ணீர் கொட்டுது. பெருமானே எங்க இருக்கிறேன் தெரியல. சிவலிங்கம் கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். மகாராணி அகல்யாபாய் பாராட்டணும் அவளை. உண்ணாவிரதம். உடம்பு ஒண்ணுமில்லாம போச்சு, மூச்சு தான் ஓடுது. கடவுள் காட்சி கொடுக்கிறார். கங்கைக்கு வா. கங்கையில இறங்குறா.
குளிக்கிறா, கையில சிவலிங்கம் தட்டுப்பட்டது. கடவுள் கொடுத்தா தானம்மா வரும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலை. சிவலிங்கத்தை எடுத்துட்டா, கொண்டாந்து பிரதிஷ்டை பண்ணணும். கோயில்ல நடுவில் தானே சாமி வைப்பாங்க, நடுவில் வச்சாச்சு. எல்லாரும் சிவலிங்கத்தை கும்பிட்டாங்க. அங்கே உள்ள ஒரு ஆளு, இது ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட். நம்ம ஊரில் இப்படி ஆளுக ரொம்ப பேர் இருக்கேன். அவன் பண்ண மாட்டேன், பண்றவனை குறை சொல்லுவேன். அது அப்படி ஒரு ஜென்மம். இது டூப்ளிகேட்டுங்கிறேன். 4 பேர் அவனுக்கு ஆமான்னு ஜால்ரா தட்டுறான். என்ன பண்றது? ஒரு பெரியவர் 90 வயசு, கொஞ்ச நாளைக்கு இது இருக்கட்டும், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் யோசிப்போம். ரொம்ப படித்தவர் இருக்கு. ஒரு சிவராத்திரி எல்லாரும் சிவலிங்கத்தை கும்பிட்டாங்க. ராத்திரி முடிஞ்சது. மறுநாளைக்கு கோயிலை சாத்தி விட்டாங்க. அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா சிவலிங்கம் நடுவில் இல்லை, வடகிழக்கு மூலையில் போய் இருக்கு. வடகிழக்கு மூலை, வடக்கும் கிழக்கும் சேர்ற மூலை. நம்ம வீட்டில் பூஜை அறை வடகிழக்கு மூலையில தான் வைக்கணும். பள்ளம் தோண்டி தண்ணி இருக்கணும். வடகிழக்கு மூலை தண்ணீருக்குரியது. வடகிழக்கு மூலையில் பாத்ரூம் லெட்ரின் கட்டப்படாது, சாஸ்திரம். வடகிழக்கு மூலை பூஜை அறை இருந்தா அந்த வீடு நல்லா இருக்கும். ஈசான்ய மூலைன்னு அதுக்கு பேரு. சிவபெருமான் ஈசான்ய மூலையில போய் இருக்காரு. அந்த 94 வயசு பெரியவர் இருக்காருல்ல, இவரு தான் ஒரிஜினல்னாரு. எப்படி சாமி? பழைய ஏட்டில் எழுதி இருக்கு, கடவுள் காணாமல் போய் விடுவார், பின்னால் கண்டுபிடிக்கப்படுவார், ஒரு காலத்தில் அவர் ஈசான்ய மூலைக்கு போய் நிரந்தரமாக தங்கி விடுவார். ஈசான்ய மூலைக்கு போயிட்டாரே, இவர் தான். அகல்யாபாய்க்கு எப்படி இருக்கும்? கும்பிட்டா நிறைய கோயில்ல பல பணிகள் செய்தால் அங்கேயே காலமாயிட்டான். ஒரு காட்டுக்கு பேரு அகல்யாபாய் காட். எந்த ஊரு? காசி. 12 ஜோதிர்லிங்க தலங்களில் முதலாவது ஜோதிர்லிங்க ஸ்தலம் காசி. எப்படி இஸ்லாமியர்கள் மக்காவுக்கு போறாங்களோ, கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் போறாங்களோ, இந்துக்கள் காசிக்கு போக வேண்டும். விஸ்வநாதரை போய் பார்க்கணும், ஒரு முறையாவது பார்க்கணும். வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கணும். இந்த செட்டி நாட்டில் கோட்டையூர்னு ஒரு ஊர். கோட்டையூர் வீடெல்லாம் கோட்டை கோட்டையா இருக்கும். அவங்க ஒரு கோயில் கட்டினாங்க 150 வருஷத்துக்கு முன்னால. அங்க காசி விஸ்வநாதரை வைக்கணும்ட்டாங்க. 5 பேரு அங்க போனாங்க வண்டி கட்டிக்கிட்டு. அப்பவெல்லாம் காசிக்கு வண்டியில தான் போகலாமா, 6 மாசம் ஆகும். திரும்பி மாடு மட்டும் வரும். அப்படி ஒரு காலம். இப்போ மதுரையில காலையில 10 மணிக்கு உட்கார்ந்தா சாயந்தரம் 7 மணிக்கு காசி போயிருக்கேன். பிளேன் நேர சென்னை, சென்னையிலிருந்து காசி, வாராணசி. ராத்திரி பூஜைக்கு கோவிலுக்குள்ள போயிடலாம். முடிஞ்சா கங்கையில குளிச்சுட்டு கூட போகலாம். கங்கைக்கு என்ன விசேஷம் தெரியுமா? மற்ற ஊர் கங்கையை விட காசி கங்கை விசேஷமானது. ஏன்? மற்ற ஊர்ல எல்லாம் தெற்கு நோக்கி ஓடி வரக்கூடிய கங்கை காசியில மட்டும் திரும்பி வடக்கு நோக்கி போவாள். வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை, தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை. யமதர்மராஜா தெற்கு தானே, தெற்கு நோக்கி போவது மரண யாத்திரை, வடக்கு நோக்கி போவது சரண யாத்திரை. வேளமுண்ட விளாங்கனி அதுபோல மேனி கொண்டு வியாபகமயலூரி 4 மிண்டர்கள் போல் மிக அயர்வாகி நானு நைந்து விடாதருள் புரிவாயை மாள அன்று அமனீசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா காலகண்டன் உமாபதி தருபாலா காசி கங்கையில் மேவிய பெருமாளே, காசியில் பிரதாபமாய் உரை பெருமாளே. திருப்புகள் அருணகிரிநாத சுவாமி காசியை பாடுறார். காசி கங்கைக்கு அவ்வளவு விசேஷம். காசி 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள். முக்கியமான செய்தி, குழந்தை வேணுமா? ஆமா சார், ராமேஸ்வரத்துக்கு போ. நடக்குதும்மா.
ராமேஸ்வரம் தீர்த்தத்தில் ஒரு 10 நாளைக்கு குளிச்சா எந்த மலட்டு தன்மையும் போயிடும். சாட்சி வேணுமா? எனக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால ராமேஸ்வரத்துக்கு போனேன். ராஜகோபால சாஸ்திரின்னு ஒருத்தர் அங்க கம்பன் விழா நடத்துவார். அதுக்காக போனேன். 1968 அவர் என்ன பண்ணார், கப்பல்ல பட்டிமண்டபம் வச்சார். எல்லாம் போட்ல ஏற்றி கப்பலுக்கு ஏற்றிடுவாரு. அங்க எல்லாரும் ஒரு 200 பேர் கேட்க வந்திருப்பாங்க. கவியரங்கம், பட்டிமண்டபம். ஒரு வசதி என்ன தெரியுமா, யாரும் போக முடியாது. அந்த வாசல் வழியா ஒருத்தர், இந்த வாசல் வழியா ஒருத்தர் போக முடியாது. நடத்தினார். போனா நீங்க அக்னி தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுங்கன்னார். பண்ணனேன். 21 தீர்த்தம் குளிங்கன்னார். குளிச்சேன். வந்தனா அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. கேட்டுக்கிடுங்க. மனைவியை கூட்டிக்கிட்டு போனேன். 2 பேரும் குளிச்சோமா, அடுத்த வருஷம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. அப்புறம் திரும்ப குழந்தையவும் கூட்டிக்கிட்டு போய் குளிச்சனா அடுத்த வருஷம் ஒரு பெண் குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் குளிச்சமா இன்னொரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. ராஜகோபால சாஸ்திரிகிட்ட போனேன். இனிமே நான் குளிக்கல, உங்க அக்னி தீர்த்தம் நமக்கு வேண்டாம். அவர் அழகா சொன்னார், நாங்க மந்திரத்தை மாத்தி பண்றோம், சும்மா வாங்க. மாத்தி பண்ணனார். அதுக்கப்புறம் இல்லை. ஆமாங்க, அது என்னமோ ஒரு கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கு. ராமேஸ்வரம் பிள்ளை வேணுமா, ராமேஸ்வரத்துக்கு போ. இன்னொரு கதை உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஜோசியர் ஒருத்தன் வந்து கையை நீட்டின, என்னடா வேணும்? 10 வருஷமா பிள்ளை இல்லை, ராமேஸ்வரத்தில் போய் குளி. யோ, நானே ராமேஸ்வரம் தான். ஏன்னா அதை என்ன பண்றது? அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்பிக்கை. குழந்தை வேணும்னா எங்க போகணும்? ராமேஸ்வரம். மோட்சம் வேணும்னா காசி. அதான் காசி ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் கோடி தீர்த்தம் எடுத்து விஸ்வநாதருக்கு அபிஷேகம். விஸ்வநாதர்கிட்ட கங்கை எடுத்து ராமநாதருக்கு அபிஷேகம். அம்மா புரியுதா புரியலையா? இந்த பாருங்க, இந்த உடம்பு இதுதான் காசி. இந்த குங்குமம் போட்டு வச்சிருக்கேன் பாருங்க, இதுதான் காசி. பூர்வ மத்தியமே காசி. திருவிளையாடல் புராணம். இந்த இங்க இருந்து யோகிகளுக்கு ஒரு அமுதம் அப்படியே கொட்டும், இந்த முதுகுத்தண்டு வழியா. அது எங்க கொட்டும்? மூலாதாரத்தில் கொட்டும். அந்த மூலாதாரம் தான் ராமேஸ்வரம். அங்க உள்ள அமுதம் இங்க கொட்டுது. ஓகோ, அந்த கங்கை இங்க ராமநாதருக்கு அபிஷேகமாகுது. உடம்புக்குள்ள நடக்கிறத வெளியில் செய்து காட்டினார்கள். அப்போ மக்கட்பேரு ராமேஸ்வரம், முத்தி பேரு காசி. அப்புறம் இந்த உடம்புல ஹார்ட் எங்க இருக்கு? இது எந்த மூளை? இப்ப இப்படி சொல்றேன், நான் நிக்கிறேன். இதான் வடக்கு. இதான வடக்கு. கீழே காலு தெற்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? இப்ப இது கிழக்கு, இது மேற்கு. ஒரு இந்தியா மேப்பை வச்சுங்க, நான் தான் இந்தியான்னு வச்சுங்க. இது வடக்கு, கீழே தெற்கு. இது பெங்கால், வங்காள விரிகுடா. இது கிழக்கு. இது அரபிக்கடல் மேற்கு. நான் தானே. இது வடக்கா, இது கிழக்கா? இந்த மூளை என்ன? வடகிழக்கு மூளை. ஹார்ட் எங்கே இருக்கு? வடகிழக்கில் இருக்கு. காசி விஸ்வநாதர் எங்கே இருக்கார்? வடகிழக்கு மூலையில் இருக்கார். ஹார்ட் இங்கே இருக்கா, இங்கே இருக்கா? ரொம்ப டாக்டர்களுக்கே சந்தேகமா போச்சு. கீரி பார்த்து பிடித்தா ஹார்ட்டை காணுங்கிறேன். புரியுதா? அப்படி இந்த உடம்பு தான் பூர்வ மத்தியம் காசியின். உயிர் பிரிகிற பொழுது விசாலாட்சி காட்சி கொடுப்பாள். சாவுக்கு சாவு தரக்கூடிய ஊர் காசி. மகா மயானம் காசி. காசிக்கு மிஞ்சின பதியும் இல்லை, கங்கைக்கு மிஞ்சின நதியும் இல்லை. இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. காசி காண்டம்னு ஒரு நூல் இருக்கு, நான் பூரா படிச்சிருக்கேன். 4 வரி மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க.
காசியை குறித்து செல்லும் கால்களே கால்களாகும். காசியை குறித்து நடக்க போறான்ல அந்த கால் தான் கால். காசியை வழுத்தும் நாவே நாவென கலரலாகும். காசியை பத்தி எந்த நாக்கு பேசுதோ அதுதான் நாக்கு, மற்ற எல்லாம் புண்ணாக்கு. புரியுதா? காசியின் கதைகள் கேட்கும் செவிகளே செவிகளாகும். காசியை கேட்கிறீங்கல்ல, இந்த காதுதான் காது. காசியை இனிது காணும் கண்களே கண்களாகும். காசியை பார்க்கிற கண்ணுதான் கண்ணு, மற்ற எல்லாம் புண்ணு. ஆதிசங்கரர் மறந்துட்டனே இந்நேரமா, அந்த காலம் காசியில குளிச்சிட்டு கம்பீரமா வர்றார். எதிர்த்தாப்புல ஒரு புலையன். புலையன்னா தெரியுமா? மாடு சாப்பிடுறவன், மாட்டை வெட்டி சாப்பிடுறவன். மாடு தின்னும் புலையா, உனக்கு மார்கழி திருநாளா? நந்தனாரை பார்த்து வேதியர் கேட்பாரு. மாடு சாப்பிடுறவன், ஒரு தோல் பையி, 4 நாய், அழுக்கு மேனி, அப்படியே வர்றான். ஆதிசங்கரர் கங்கையில குளிச்சு விட்டு கம்பீரமா எதிர்த்தாப்புல வர்றார். இவன் நம்ம மேல பற்றப்படாது, அழுக்கு, விலகிப்போ. நியாயம் தானே? விலகிப்போ. நின்னா, எதை விலகச் சொல்கிறாய்? உடம்பையா ஆன்மாவையா? இவன் என்ன இப்படி பேசுறான்? அம்மா, ஆன்மா ஒண்ணு இருக்குல்ல, ஆன்மாவை விலக சொல்றியா உடம்பை விலக சொல்றியா? சங்கரர் என்ன சொன்னார்? அத்வைதம். அத்வைதம்னா என்னம்மா? 2 அற்றது. அத்வைதம் 2 அற்றது. கடவுள் வேற, நீ வேற இல்லை. உனக்குள்ள யார் இருக்கா? கடவுள். எனக்குள்ள யார் இருக்கா? கடவுள். கேளப்பா சீடனே, கழுதை ஒன்றை கீழான பன்றியினை தேளை கண்டு தாளை பார்த்து 2 கரமும் சிறமேல் கூப்பி சங்கர சங்கர என்று பணிதல் வேண்டும். கூலத்தை மலத்தினையும் வணங்க வேண்டும். கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம். கடவுள் எங்கே இல்லை? எல்லா இடத்திலும் இருக்கார். உங்களுக்குள்ள இருக்காரா? இருக்கார். என்ன, சில பேர்ட்ட வெளிப்பட தெரிவார், சில பேர்ட்ட கொஞ்சம் மறைவா இருப்பார். விரையில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமேன். அத்வைதம். அப்ப அவனுக்குள்ளையும் கடவுள் இருக்காருல்ல. என்னையா, உனக்குள்ளையும் கடவுள் இருக்காரு, எனக்குள்ளையும் கடவுள் இருக்காரு. அப்புறம் நீ என்ன விலக சொல்றது? ஆன்மாவையா உடம்பையா? ஆதிசங்கரர் நின்னுட்டார், பார்க்கிறார். ஆகா, விஸ்வநாதர்ல நம்மளை மாட்டி விட்டு விட்டாரு. 4 வேதம், 4 நாய், தோல் பையில் அமிர்தம். விஸ்வநாதர் புலையனாய் காட்சி கொடுக்கிறார். மனிஷா பஞ்சகம் 5 பாடல்கள் பாடினார் ஆதிசங்கரர். சங்கரர் காசியில் அங்கென்ன சொன்னார்? சண்டாள பக்தனும் தம் குரு என்றார். இவன் எனக்கு குரு. எந்த ஊரு? காசி. ஆதிசங்கரர். மனிஷா பஞ்சகம். இன்னொரு செய்தி பாருங்க, இந்த காசிக்கும் கங்கைக்கும் உள்ள தொடர்புக்கு எல்லையே கிடையாது. கங்கை கரையில ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திருவண்ணாமலை போயிருக்கீங்களா சார்? வருஷம் போறோம் சார். போறீங்கல்ல? திருவண்ணாமலை திருவிழாவுக்கு போறீங்கல்லம்மா, அங்க தங்குறீங்கல்ல? அங்க இந்த ரமணாசிரமம்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? தெரியும் சார், நல்லா தெரியும் சார். ரமணாசிரமம் தாண்டின உடனே அந்த மூலையில ஒரு ஆசிரமம் இருக்குமே, அது என்ன? சேஷாத்திரி சாமி முன்னால யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. இந்த யோகிராம் சுரத்குமார் எங்கிருந்து வந்தார்? காசி. காசியில பள்ளிக்கூடத்து வாத்தியார். சின்ன பையனா 8 வயசு பிள்ளையா இருக்கார். 8 வயசு பிள்ளை. 1/12/1918 பிறந்தவர்.
1918. ஒரு 8-9 வயசு இருக்கும்னு வைங்களேன். ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கார். ஒரு கிணத்துல கயிறு, அந்த கயிற்றை எடுத்து தண்ணி இறைச்சார். கிணத்து ஓரத்தில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி இன்னும் இங்கே இருக்கா இல்லையா? நல்ல வேலை, பல ஊரில் போயிடுச்சு. சின்ன குருவி பார்த்தாரா, இந்த கயிற்றை அது மேலே போட்டார், செத்து போச்சு. ஐயோ, ஒரு குருவி இறந்து போச்சே, குருவி சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டனே. எடுத்து பார்க்கிறார், அழுக கொட்டுது. நான் தப்பு பண்ணிட்டேன். மனசுக்குள்ள கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒன்றும் புண்ணியம் இல்லை, கஷ்டம். வீட்டில் என்ன பண்ணாங்க? படிக்க வச்சாங்க, படிச்சாரு, அது வேற. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. நாளைக்கு காலையில் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி மாப்பிள்ளைய காணோம். ஓடி போயிட்டாரு. வேணாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு மனசு நிம்மதி இல்லை. பொண்ணு என்ன பண்றது? தம்பிக்கு கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அவனுக்கு அதிர்ஷ்டத்தை பாருங்க, நேத்தி வரைக்கும் மாப்பிள்ளைக்கு தம்பி, இன்னைக்கு காலையில் மாப்பிள்ளை. ஒருத்தன் பொண்டாட்டிய ஒருத்தன் கட்டிக்க முடியாது, தெரியுதா? யாருக்கு எழுதி இருக்கோ அவனுக்கு தான் அது கிடைக்கும். இவர் ஓடி போயிட்டாரு. 5-6 மாசம் கழிச்சு திரும்ப வந்துட்டார். கட்டாயப்படுத்தி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு விட்டாங்க. இந்த மனசுக்குள்ள அது கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. தெரியாம பண்ணின பாவம். ஒரு புள்ள வேற பிறந்துருச்சு. வேணாம், எனக்கு நான் சன்னியாசியா போறேன். தமிழ்நாட்டுக்கு ஓடி அந்தார். சுரத், ராம் சுரத் கன்வார், அதான் பேரு. ராம் சுரத் கன்வார் தமிழ்நாட்டுக்கு வந்தார். மகான் அரவிந்தர் பாண்டிச்சேரி காலில் போய் விழுந்தார். நிம்மதி இல்லை. திருவண்ணாமலை ரமணர், நிம்மதி இல்லை. காஞ்சன்காடு ராமதாஸ், பெரிய சித்தர்கள். காஞ்சன்காடு ராமதாஸ், நிம்மதி இல்லை. திரும்ப ஊருக்கே போனாரு. திரும்ப வாத்தியாரா சேர்ந்தாரு. ஒரு புள்ள பெத்துக்கிட்டாரு. பெத்தனை பிள்ளையாச்சு, முந்தி ஒண்ணு இப்ப ஒண்ணு. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இந்த மனசு கேட்க மாட்டேங்குது, ரொம்ப விளையாடுது. என்னடா பண்றது, ஒன்னும் புரியலையே. 1958-59 அரவிந்தர் சமாதி ஆயிட்டார். ரமணர் சமாதி ஆயிட்டார். ஐயோ, 3 பேரை பார்த்து வச்சேன், 2 பேர் சமாதி ஆயிட்டாங்க. யாரு மிச்சம்? காஞ்சன்காடு பப்பா சுவாமிகள், சுவாமி ராமதாஸ், அவர் தான் மிச்சம். ஓடுனார். அவர் காலில் விழுந்து அழுதார். அவர் உபதேசம் பண்ணார். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். என்ன உபதேசம் தெரியுமா? ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லு. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஆமா, ராமங்கிறது சைவமா வைஷ்ணவமா? ரெண்டும். ஓம் நமோ நாராயணா வைஷ்ணவம். நாராயணாவில் 2வது எழுத்து ரா. ஓம் நம சிவாய சைவம். நமசிவாயவில் 2வது எழுத்து மா. இதையும் சேர்த்தா ராம. சைவ வைஷ்ணவ ஒற்றுமை. ராமநாமம் நாராயணாவில் 2வது எழுத்தையும் நமசிவாயவில் 2வது எழுத்தையும் ஒட்டு போட்டா ராம. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லு. 12 வருஷம் எல்லாம் அடங்கிடுச்சு. எல்லா கவலையும் போயிடுச்சு. செல்லு பூரா புதுசாயிடுச்சு. உடம்புல உள்ள செல்லு இந்த கையில உள்ள செல்லு இல்ல, உடம்புல உள்ள செல்லு எல்லாம் புதுசாயிடுச்சு. 12 வருஷம் பக்குவம். திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு. எங்க இருந்து? காசியில இருந்து திருவண்ணாமலைக்கு வந்து தேரடியில இருந்து எல்லாருக்கும் அருள் பண்ணி வந்த பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அருளாசி வழங்கினார்.
அருளாசி அவரை பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்கி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சது. அது ஒரு காலம். அப்படி பச்சை வேட்டி, ஒரு பச்சை துண்டு பார்த்துட்டீங்களா, கையில ஹூக்கா, ஒரு விசிறி. ஒன்னு சொல்றேன், ஒரு பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர், நல்லவர், யோகிராம் சுரத்குமாருடைய பரம பக்தர். அவருடைய மனைவி தங்க விக்கிரகம் மாதிரி இருப்பாங்க, மகாலட்சுமி. 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. எல்லாம் நல்லா இருக்கும், நல்ல குடும்பம், சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு அந்த அம்மாவுக்கு வயிற்று வலி, தீவிரவாத வயிற்று வலி. 3 பிள்ளை ஆயிடுச்சு. மதுரையில் டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்க, 3 ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு உடம்பு தாங்குமான்னு சந்தேகம். எப்படி இருக்கும்? என்னங்க நான் என்ன பண்றது, நான் ஆபரேஷன் பண்றேன், கடவுள் பொழைக்க வைக்கணும். தெரியுதாம்மா? டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாரு, முருகன் தான் பொழைக்க வைப்பேன். டாக்டருக்கு பேரு வைத்தியர், முருகனுக்கு பேரு வைத்தியநாதன். பவரோக வைத்தியநாத பெருமாளே, பலகாடு முனை தொடுவோர்கள் மறவாது திருப்புகள் கூறி படிமீது துதித்துடன் வாழ அருள்வேளே. பதியான திருத்தணி மேவு சிவலோகமென பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே. கடவுள் காப்பாத்தினா உண்டு. எப்படி இருக்கும்? 3 சின்ன பிள்ளை. ஆங்கில பேராசிரியர், தங்கமானவர், அழுதார். மாமனார் வந்தார், வா யோகிராம் சுரத்குமார்கிட்ட போவோம். திருவண்ணாமலை. யோகியார் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார். போய் காலில் விழுந்துட்டாங்க. இந்த அம்மா, உனக்கு என்ன வேணும்? வயிற்று வலிக்குது, தாங்க முடியல, இந்த நோய் தீரணும். வயிற்று வலி உடம்புக்கா ஆன்மாவுக்கா? உடம்புக்கு. உடம்பு என்னைக்கு நிக்கவா போகுது? நிக்காது. அப்புறம் என்ன? உடம்பு போயிட்டா பரவாயில்ல, இருக்கதால தான் வலிக்குது. அந்த அம்மா இப்ப என்ன செய்யணுங்கிற? இந்த வலியை மாத்தணும். எனக்கு என்ன கொண்டாந்த? ஐயோ, நான் என்னத்தை கொண்டாந்தேன்? மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா. சித்தர்கள், மல்லிகைப்பூ வாங்கிட்டு வா. டிரைவரை விட்டு பெரிய இவ்வளவு நீளத்துக்கு மல்லிகைப்பூ கொண்டாந்தாச்சு. டேபிள்ல வை வச்ச. கத்தி கொண்டா. கத்தி. 1 வெட்டு, 2 வெட்டு, 3 வெட்டு, 4 துண்டு எடுத்தார். தலைகளை வச்சுக்கிட்டார். சிவா 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 சிவா. எல்லாரும் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. எல்லாரும் ஆடுறாங்க. இவர் தலையில 4 பூவை வச்சுக்கிட்டு இவர் ஒரு பக்கம் ஆடுறாரு. 15 நிமிஷம் அந்த ஆட்சியை கேட்கிறாரு. எப்படி? வயிற்று வலி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. 3 ஆபரேஷன் ஆயிடுச்சம்மா. வயிற்றுல பண்ணாத்தானே தாங்காது, மல்லிகைப்பூல பண்ணனா நம்புறீங்களா? யோகிராம் சுரத்குமார் எங்க இருந்து வந்தார்? காசியிலிருந்து. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி. கீழே இருளப்ப கோனார்னு ஒருத்தர். இருளப்ப கோனார் வந்து கட்டிக்குளம் மாயாண்டி சாமி காலில் விழுந்தார். என்ன வேணும்? நான் காசிக்கு போகணும். காசிக்கு போகணுமா? காசியை பார்க்கணுமா? காசியை பார்க்கணும், அவ்வளவுதானே. காசியை பார்க்கணும்னா அன்னபூரணிக்கு நிறைய சாப்பாடு போடு. அவர் இழப்ப கோனார் வசதியான கோனார். எல்லாருக்கும் 1000 பேருக்கு சாப்பாடு. எச்சி அதை கொட்டி கிடக்கு. கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி ஈழப்ப கோனாரை கூட்டிக்கிட்டு போயிட்டார். எச்சியடைய பாரு. பார்க்கிறார். கண்ணை முடிக்கோ. தரார். காசி தெரியுது, கங்கை ஓடுது, விஸ்வநாதர் சன்னதி அந்த பக்கத்திலே, அன்னபூரணி பின்னாலே விசாலாட்சி, கொஞ்ச தூரத்திலே கால பைரவர், கால பைரவருக்கு பக்கத்திலே முருகப்பெருமான். முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? இல்லம்மா, தண்டபாணி பைரவ். தண்டபாணி எல்லாம் பைரவர் தான் காட்சியில. முருகனுக்கு என்ன பேரு? தண்டபாணி பைரவ்.
அந்த காலபைரவருக்கு பின்னால போகணும், சந்தெல்லாம் கண்டுபிடிச்சு போகணும். விட்டீங்க 7 ஜென்மத்துக்கும் உள்ளே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சரி ஆச்சா, இப்ப பாரு எல்லாம் தெரியுது. காசி காட்டப்பட்டது எங்க? மதுரையில இருந்தபடிக்கு சாமி புறப்பட்டு கட்டிக்குளம் மாயாண்டி சுவாமி காசிக்கு போனார். காசியில போய் வழிபாடு பண்ணிட்டு திரும்பி வந்தார். அம்மா சாரதையை பத்தி அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், இப்ப அதை நான் திருப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். ஒன்று, பகவான் ராமகிருஷ்ணர் இறந்து போயிட்டார். அந்த அம்மா சாரதை மட்டும் நடந்து வர்றாங்க. கவலையா இருக்கு. என்ன கவலை? காசிக்கு அவர் போயிட்டு வந்துட்டார், நாம் போகலை. அவர் இப்ப சமாதி ஆயிட்டார். திடீர்னு எதிர்த்தாப்புல ராமகிருஷ்ணர் காட்சி கொடுக்கிறார். இந்த அம்மா நின்றுச்சு. சாரதை, என் திருவடியை பார். கீழே பார்த்தா கட்ட வரலேருந்து கங்கை பெருகுது. நீர் ஊற்றுங்க, தண்ணி அள்ளி குடிக்கிறார். தலையில தெளிச்சுக்கோ, இதுதான் கங்கை, போ. மறைஞ்சிட்டார். இதெல்லாம் இருக்குதுங்க, எழுதி எத்தனை புத்தகங்கள். காசி பெருமான் இவர்களுக்கு இப்படியெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறார். நம்ம இந்தியா மேப் இருக்குல்ல, மூலாதாரம் தான் கன்னியாகுமரி, சுவாதிஷ்டானம் மதுரை, மணிபூரகம் சிதம்பரம், அநாகதம் காசி, விசுத்தி ஹரித்வார், ஆக்ஞை கேதார், சகஸ்ராரம் கைலாசம். இந்தியா மேப்புக்கு, இந்தியாவுக்கு இந்திய உடம்பு. யுவான் சுவாங்னு ஒருத்தர் 7ஆம் நூற்றாண்டில் வந்தார். அவர்தான் எழுதினார் ஞானவாபிக்கு பக்கத்தில் சிவன் கோயில்னு எழுதினார். எதுக்கு பக்கத்தில்? ஞானவாபின்னு ஒரு கிணறு. இன்னைக்கு ஞானவாபிக்கு பக்கத்தில் மசூதி இருக்கிறது. கோர்ட்டில் கேஸு, சண்டை, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. காசிக்கு போனா என்ன செய்யணும்? விஸ்வநாதரை கும்பிடணும், அன்னபூரணியை கும்பிடணும், விசாலாட்சியை கும்பிடணும், காலபைரவரை கும்பிடணும். முடிஞ்சா கொஞ்ச தூரம் தாண்டி போய் அங்கே ஒரு சின்ன அம்பாள் கோயில் இருக்கு. அவளுக்கு பேரு சோழி மாதான்னு பேர். அவளை கும்பிட்டு சோழி எடுத்து போட்டு என் பாவம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு வரணும். கரபத்திர சுவாமி கோயில்னு ஒன்று இருக்கு. கரபாத்திரம், கைய பாத்திரமா வச்சு பிச்சை எடுத்தாராம். அத்தனை சிவலிங்கம், பூரா படிஞ்சுக்கல். இதெல்லாம் காசியில் பார்க்க வேண்டியவை. சங்கட் மோட்சன் ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர். இப்ப நம்ம காசிக்கு போயிட்டோமா, திரும்பிடுவோமா? இப்ப காசியில இருந்து விஸ்வநாதர் அருளை பெற்றுக்கொண்டு விசாலாட்சி தாயாரை வணங்கி நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்க ஒரு மடம் கட்டி இருக்காங்க. 250 வருஷமா அந்த மடத்தில இருந்து விஸ்வநாதருடைய 4 பூஜைகளில் 3 பூஜைக்கான சாமான்கள் போகின்றன. 3 பூஜை. காலையில 3:30 மணிக்கு பிணை எரியும், அதுல போய் சாம்பல் எடுப்பாங்க. கரைச்சி விஸ்வநாதனுக்கு முதல் அபிஷேகம். காலையில 3:30 மணி பார்த்திருக்கேன். 11:30 மணி அடுத்த பூஜை, சாயந்தரம் 7 மணி அடுத்த பூஜை, ராத்திரி 10 மணி அடுத்த பூஜை. அந்த காலத்திலே முஸ்லிம் படையெடுத்த பொழுது காசி ராஜா 4 பூஜையும் செய்ய முடியாம ஓடி போயிட்டார். என்ன படையெடுப்பு இருந்த கொன்றுவான். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 4 பூஜைக்குரிய பொருளும் கொடுத்தார்கள். பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க, கோயில் பொறுப்பை. ராஜா திரும்பி வந்தார், கோயில் பொறுப்பை ஒப்படைச்சாங்க. 3 பூஜை உங்களுக்கு, 1 பூஜை எனக்குன்னா ராஜா. சாயங்காலம் 7 மணி பூஜை மட்டும் ராஜாவுக்கு, மற்ற 3 பூஜை நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இப்பொழுதும் செய்கிறார்கள். ஒரு விஷயம் மறக்கப்படாது, மார்கழி மாசம் காலையில 5 மணிக்கு போற பொழுது குளிருதா இல்லையா? என்னம்மா, அது போறவங்களை கேளுங்காதீங்க, போறவங்களைத்தான் கேட்கணும். குளிருமா இல்லையா?
ஆமா, உங்களுக்கு தான் குளிருமா, தலையில கங்கை வச்சிருக்கிற விஸ்வநாதனுக்கும் குளிருமா? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ராத்திரி விஸ்வநாதருக்கு எல்லா பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் மக்மல் அப்படின்னு ஒரு பெரிய கோட்டு தச்சு போட்டுருவாங்க. அவர் ராத்திரி பூரா அந்த நீல கலர் கோட்டு பார்த்துருக்கீங்களா, மக்மல், அதில் தான் இருப்பார். காலையில் தான் எடுப்பாங்க. அந்த அப்படி போற பொழுது நாதஸ்வரம் மேளம் வாசிப்பாங்க. காசியில நாதஸ்வரம் மேளம் கிடையாது. இவங்க பூஜைக்கு மட்டும் அதுக்கு பேரு சம்போன்னு பேர். சம்போ மகாதேவா அப்படின்னு சொல்றதுனால சம்போ. கடைக்காரன் பூரா எந்திரிச்சு நிற்பான். காசி விஸ்வநாதருக்கு பூஜை போகுது. ஏண்டான்னு கேட்டேன். ஏன் அவன் சொன்னான், காசி மெயில் கூட லேட்டா வரும், இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் சம்போ ஒரு காலும் லேட்டா வராது. இதெல்லாம் இந்த புண்ணியவான்களுக்கு போதும். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சோ, போனா போகுது, இன்னும் கங்கைக்கு போகலையே. காசியோட நிறுத்திக்குவான். அடுத்த தடவை கங்கையை பத்தி பார்ப்பான். ஏன்னா கங்கையில குளிச்சுட்டு எந்திரிச்சிங்கன்னா ஆயிரக்கணக்கான பாவம் போயிடும். சத்தியம், போய் உள்ள குளிங்க. கங்கா மாதாவினுடைய கருணை. இந்த கண்ட பாக்டீரியா இருக்குல்ல, 6 மணி நேரம் அதுல போட்டு வைங்க, செத்து போயிடும். இத்தனை பணத்தை விடுறானே, கங்கை சுத்தமாத்தானே இருக்கு. 6 மணி நேரம் வெள்ளக்காரன் டெஸ்ட் பண்ணிட்டான். பாக்டீரியாவை போட்டா செத்து போகுது சார். கங்கை தண்ணி நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து வைக்கிறோம் டப்பாவில், காலகாலமா நல்லா இருக்கே. கங்கையை வணங்கி, காசி விஸ்வநாதரை வணங்கி, விசாலாட்சி தாயாரின் திருவடிகளை வணங்கி